இணைந்திடுவோம். இயேசுவுடன் நாம் வாழ்ந்திடுவோம். ஒன்று கூடி வளர்ந்திடுவோம். இயேசுவையே உயர்த்திடுவோம். மனமாய் இணைந்திடுவோம். இயேசுவுடன் நாம் வாழ்ந்திடுவோம். ஒன்று கூடி வளர்ந்திடுவோம். இயேசுவையே உயர்த்திடுவோம். விடுதலையை நாம் பெற்றிடுவோம். வீடுகள் தோறும் ஜெபித்திடுவோம். விடுதலையை நாம் பெற்றிடுவோம். ஐக்கிய ஜெபத்தை செய்திடுவோம். ஐயமின்றி நாம் வாழ்ந்திடுவோம். ஐக்கிய ஜெபத்தை செய்திடுவோம். ஐயமின்றி நாம் வாழ்ந்திடுவோம். மனமாய் இணைந்திடுவோம். இயேசுவுடன் நாம் வாழ்ந்திடுவோம். ஒன்று கூடி வளர்ந்திடுவோம். இயேசுவையே உயர்த்திடுவோம். ஆதாயம் செய்திடவே மலைகளை இணைந்தே விரித்திடுவோம். ஆத்தும ஆதாயம் செய்திடவே மலைகளை இணைந்தே விரித்திடுவோம். திரளாய் மீன்களை வாரிக்கொண்டு திருச்சபையில் தினம் சேர்த்திடுவோம். திரளாய் மீன்களை வாரிக்கொண்டு திருச்சபையில் தினம் சேர்த்திடுவோம். மனமாய் இணைந்திடுவோம். இயேசுவுடன் நாம் வாழ்ந்திடுவோம். ஒன்று கூடி வளர்ந்திடுவோம். இயேசுவையே உயர்த்திடுவோம். செய்வோம். இயேசுவின் சாயல் ஆகிடுவோம். ஒருவரில் ஒருவர் அன்பு செய்வோம். இயேசுவின் சாயல் ஆகிடுவோம். இசைவாய் கூட்டி இணைக்கப்பட்டு அருளால் பிறரை கட்டிடுவோம். இசைவாய் கூட்டி இணைக்கப்பட்டு அருளால் பிறரை கட்டிடுவோம். மனமாய் இணைந்திடுவோம். இயேசுவுடன் நாம் வாழ்ந்திடுவோம். ஒன்று கூடி வளர்ந்திடுவோம். இயேசுவையே உயர்த்திடுவோம். இணைந்திடுவோம். பூரண நிறைவை அடைந்திடுவோம். ஐவகை ஊழியர் இணைந்திடுவோம். பூரண நிறைவை அடைந்திடுவோம். கரைதிரையற்ற மணவாட்டியாய் மணவாளன் இயேசுவை சந்திப்போமே. கரைதிரையற்ற மணவாட்டியாய் மணவாளன் இயேசுவை சந்திப்போமே. மனமாய் இணைந்திடுவோம். இயேசுவுடன் நாம் வாழ்ந்திடுவோம். ஒன்று கூடி வளர்ந்திடுவோம். இயேசுவையே உயர்த்திடுவோம். Praise the Lord. Very good morning. Welcome to Harvest Church online service நேரலை ஆராதனைக்கு உங்கள் யாவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இன்னும் ஒரு வாரம்தான் and we would have completed 4 years of online live program. ஆனால் ஏப்ரல்லையே நம்ம ஆரம்பித்தோம். ஏப்ரல் 9th ஆரம்பித்தோம் 2020. So we are 4 years and
2 months old யூடியூப் ஆரம்பிச்சு, பட் லைவ் ஆரம்பிச்சு we are completing 4 years in 1 week time. ஆரம்பித்த நாள்ல இருந்து ஏப்ரல் அந்த குட் ஃப்ரைடே சர்வீஸ்ல இருந்து நான் ஸ்டாப்பா நம்ம எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் ஸ்பெஷல் டேஸும் நம்ம ஸ்பெஷல் சர்வீஸ் ஆன்லைன்ல கேட்டர் பண்றோம். இம்மட்டும் கர்த்தர் கிருபை பாராட்டினதற்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணுவோம். நல்ல தகப்பனே, இந்த நாளிலும் இந்த ஆராதனையை கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளும். லார்ட் bless this service. துவக்கம் முதல் முடிவு வரை நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, ஆளுகை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். Praise God. Let us worship the Lord. கர்த்தரை ஆராதிக்கலாம். தம்பி சாம் மோசஸ். Hallelujah. Praise the Lord. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நம்ம எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லலாம், கர்த்தர் நல்லவர், அவர் நல்லவராகவே நமக்கு இருக்கிறார். எத்தனையோ போராட்டங்கள், பலவீனங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வந்தாலும் ஆண்டவர் நமக்கு நல்லவராக, துணையாக நமக்கு இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் சேர்ந்த ஒரு பாடலை பாடுவோம். உம்மை போற்றி பாடுவேன் என் உயர்ந்த கன்மலையே. இந்த பாடலை எல்லாரும் கம்பீர சத்தமா நல்ல கரங்களை தட்டி ஆவில நிரம்பி பாடுவோம். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வாராக. உம்மை போற்றி பாடுவேன் எங்கள் உயர்ந்த கன்மலையே. உம்மை போற்றி பாடுவேன் எங்கள் உயர்ந்த கன்மலையே. உம்மை போற்றி, உம்மை போற்றி பாடுவேன் எங்கள் உயர்ந்த கன்மலையே. எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். உம்மை போற்றி பாடுவேன் எங்கள் உயர்ந்த கன்மலையே. பெருவெள்ளம் மதிலை மோதி பெரும் காற்றும் அடிக்கையில், பெருவெள்ளம் மதிலை மோதி பெரும் காற்றும் அடிக்கையில், எங்கள் புகழிடமே எங்கள் தஞ்சமே பெரு கன்மலையின் நிழலே. எங்கள் புகழிடமே எங்கள் தஞ்சமே பெரும் கன்மலையின் நிழலே. பாடுவோம். உம்மை போற்றி பாடுவேன் எங்கள் உயர்ந்த கன்மலையே. எங்கள் கன்மலையே, உம்மை போற்றி பாடுவேன் எங்கள் உயர்ந்த கன்மலையே. செங்கடலும் பிளந்து போகும், யுத்த சேனையும் அமிழ்ந்திடும். செங்கடலும் பிளந்து போகும், யுத்த சேனையும் அமிழ்ந்திடும். எங்கள் பராக்கிரமே எங்கள் பலனும் நீரே, ஜெயமெடுப்போம் உம்மாலே. எங்கள் பராக்கிரமே எங்கள் பலனும் நீரே, ஜெயமெடுப்போம் உம்மாலே. உம்மை போற்றி பாடுவேன் எங்கள் உயர்ந்த கன்மலையே. எல்லாரும் சேர்ந்து உம்மை போற்றி பாடுவேன் எங்கள் உயர்ந்த கன்மலையே. செங்கடலும் செங்கடலும் பிளந்து போகும், யுத்த சேனையும் அமிழ்ந்திடும். செங்கடலும் பிளந்து போகும், யுத்த சேனையும் அமிழ்ந்திடும். எங்கள் பராக்கிரமே எங்கள் பலனும் நீரே, ஜெயமெடுப்போம் உம்மாலே. எங்கள் பராக்கிரமே எல்லாரும் சொல்லுவோம்.
உம்மாலே. எங்கள் பாராக்கிரமே, எங்கள் பாராக்கிரமே, எங்கள் பலனும் நீரே, ஜெயமெடுப்போம் உம்மாலே. ஹல்லேலூயா. அவர் நமக்கு பராக்கிரமாய் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு செங்கடல் வழி விட்டது. ஆமென். ஆண்டவர் அற்புதத்தை செய்தார். அதே செங்கடலிலே பார்வோனையும் பார்வோன் குதிரை வீரர்களையும் சேனைகளையும் கர்த்தர் மூழ்கடித்தார். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அந்த செங்கடல் வழியாய் இருந்தது, பார்வோனுக்கோ அது முடிவாய் இருந்தது. ஆமென். ஆண்டவர் நமக்கு பராக்கிரமமாய் இருக்கிறார். பராக்கிரமம் செய்கிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அன்று கிதியோனை பார்த்து ஆண்டவர் சொன்னார், நீ பராக்கிரமசாலியாய் இருக்கிறாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, நான் பராக்கிரமசாலியாய் இருக்கிறேன். ஏனென்றால் பராக்கிரமம் செய்கிற சேனையின் கர்த்தர் எல் ஷடாயின் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். வழி இல்லாத இடத்துல வழியை உண்டு பண்ணுகிறவர், பாதை இல்லாத இடத்துல பாதையை உண்டு பண்ணுகிறவர், சோர்ந்து போகிறவனுக்கு பலத்தையும் சத்துவத்தையும், சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிற ஆண்டவராய் இருக்கிறார். ஆமென். மீண்டுமாய் நல்ல கரங்களை தட்டி பாடலாமா? நல்ல உற்சாகமாக சொல்லுங்க. செங்கடலும் பிளந்து போகும், யுத்த சேனையும் அமிழ்ந்திடும், பராக்கிரமே எங்கள் பலனும் நீரே. எல்லாரும் சேர்ந்து பாடலாம். செங்கடலும் பிளந்து போகும், யுத்த சேனையும் அமிழ்ந்திடும். சொல்லுங்க. செங்கடலும் பிளந்து போகும், யுத்த சேனையும் அமிழ்ந்திடும், எங்கள் பராக்கிரமே எங்கள் பலனும் நீரே, ஜெயமெடுப்போம் உம்மாலே. எங்கள் பராக்கிரமே எங்கள் பலனும் நீரே, ஜெயமெடுப்போம் உம்மாலே. உம்மை போற்றி பாடுவே எங்கள் உயர்ந்த கண்மலையே. உம்மை போற்றி பாடுவே எங்கள் உயர்ந்த கண்மலையே. இயேசுவுக்காய், இயேசுவுக்காய் தொண்டு செய்திடவே ஏகமாய் எழும்பிடுவீர் சபையே. பாடுங்க. இயேசுவுக்காய் தொண்டு செய்திடவே ஏகமாய் எழும்பிடுவீர் சபையே. நாசம் நீ நானிலத்தில் வருதே, நாசம் நீ நானிலத்தில் வருதே. தாமக்கும் முன் வைத்த மகிமையின் நீ, தளராமல் பாடுகள் சகித்தவரை. தாமக்கும் முன் வைத்த மகிமையின் நீ, தளராமல் பாடுகள் சகித்தவரை நோக்கியே நாம் ஓடிடுவோம். தாங்கியே காப்பாரே கடைசி வரை. நோக்கியே நாம் ஓடிடுவோம். தாங்கியே காப்பாரே கடைசி வரை. எங்கள் இயேசுவுக்காய் தொண்டு செய்திடவே ஏகமாய் எழும்பிடுவீர் சபையே. இயேசுவுக்காய், இயேசுவுக்காய் தொண்டு செய்திடவே ஏகமாய் எழும்பிடுவீர் சபையே. பாவத்தில் மாஜனம் அழிகிறதை லோகத்தின் ரட்சிப்பை கருதியே நாம். பாவத்தில் மாஜனம் அழிகின்றதை லோகத்தின் ரட்சிப்பை கருதியே நாம். நள்ளிரவோ நடுப்பகலோ நறுங்கொண்ட ஆவியில் ஜெபித்திடுவோம். ஆமென். நள்ளிரவோ நடுப்பகலோ நறுங்கொண்ட ஆவியில் ஜெபித்திடுவோம். இயேசுவுக்காய் தொண்டு செய்திடவே ஏகமாய் எழும்பிடுவீர் சபையே. இயேசுவுக்காய் தொண்டு செய்திடவே ஏகமாய்
பவுலும் ஸ்தேவானும் அன்று பேரும் இரத்த சாட்சியாய் மரித்தது போல், பேதுரு பவுலும் ஸ்தேவானும் அன்று பேரும் இரத்த சாட்சியாய் மரித்தது போல், புறப்படுவோம் இயேசுவுக்காய் போர் முனையில் ஜீவன் வைத்திடவே. புறப்படுவோம். ஹல்லேலூயா. சொல்லுங்க, புறப்படுவோம், புறப்படுவோம் இயேசுவுக்காய் போர் முனையில் ஜீவன் வைத்திடவே. எழும்பிடுவோம், எழும்பிடுவோம் இயேசுவுக்காய் போர் முனையில் ஜீவன் வைத்திடவே. ஜெபித்திடுவோம் அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக. பரிதபிக்கிற ஒரு ஜெப ஆவி எங்கள் மேல ஊற்றுங்கப்பா. ஒரு தாகத்தை எங்கள் மேல ஊற்றுங்கப்பா. கண்ணீரோடு நாங்கள் ஜெபிக்க ஒரு பாரத்தை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே, எங்களுக்கு தாரும் ஆண்டவரே, எங்களுக்கு தாரும் அப்பா. நம்ம எல்லாரும் கண்களை மூடி 2 கரங்களை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி, ஆண்டவரே நெகேமியாவின் மேலிருந்த அந்த பாரம் ஆண்டவரே எங்களை பற்றி பிடிக்கட்டும் அப்பா, எங்களை பற்றி பிடிக்கட்டும் ஆண்டவரே. அன்றைக்கு மோசே திறப்பிலே நின்றது போல ஆண்டவரே எங்கள் தேசத்தின் மக்களுக்காக, ஆண்டவரே சுவிசேஷத்தை அறியாத மக்களுக்காக நாங்கள் திறப்பிலே நிற்கிறோம் ராஜா, திறப்பிலே நிற்கிறோம் அப்பா. நாம் பாடினோம், பேதுருவும் ஸ்தேவானும் ஆண்டவர் இரத்த சாட்சியாய் மரித்தது போல உமக்காக நாங்கள் ஓடுவோம், உமக்காக ஜீவிப்போம் ஆண்டவரே. ஓ ராலா ஷந்தரபா. எல்லாரும் கண்களை மூடி கொஞ்ச நேரம் அந்நிய பாஷைகளை பேசுவோமா? நாம் தொடர்ந்து ஜெபிக்க போறோம் அல்லவா? எல்லாரும் வாய்களை திறந்து அனல் மூட்டுங்க. ஆவியில் அனலாய் ஆண்டவர் ரீபாலா கபா ஷந்தரமா. ஆவியானவரே எங்களை நிரப்புங்கப்பா, அனல் மூட்டுவீராக. ஓ ரீபாலா ஷந்தரமா. ஒரு ஜெப ஆவி, ஒரு ஜெப ஆவி எங்களை நிரப்புவதாக. ஒரு ஜெப ஆவி, விண்ணப்பத்தின் ஆவி. நான் தாவீதின் குடும்பத்தாரின் மேலும் எருசலேமின் குடிகளின் மேலும் என் கிருபையின் ஆவியை, விண்ணப்பங்களின் ஆவியை ஊற்றுவேன் என்று வாக்குரைத்தீரப்பா. எங்கள் மேல் உங்க ஆவியை ஊற்றுவீராக. கிருபையின் ஆவி, விண்ணப்பங்களின் ஆவியை ஊற்றுவீராக. உங்க இருதயத்தின் பாரத்தை நாங்கள் புரிந்து கொண்டு நாங்கள் ஜெபிக்க எங்களுக்கு கிருபை செய்யுங்க ஆண்டவரே. எங்கள் தேசம், எங்கள் நோக்கம் எல்லாம் தேசம் சந்திக்கப்படணும், எங்கள் தேசம் ரட்சிக்கப்படணும் அப்பா. எங்கள் தேசம் ரட்சிக்கப்படணும் ஆண்டவரே. ஓ ரபன ஷந்தரா கதரபா. உம் நாமம் வாழ்க, உம் அரசு வருக, உம் சித்தம் நிறைவேறுக. உம் நாமம் வாழ்க, உம் அரசு வருக, உம் சித்தம் நிறைவேறுக. The 2030 விஷன் ஆண்டவரே நிறைவேறட்டும் அப்பா. எங்க நோக்கம் எல்லாம் உங்க ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படணும். பட்டி தொட்டி கிராமங்களிலே ஆண்டவரே, எல்லா மூலைகளிலும் ஆண்டவரே, தெருக்களிலும் ஆண்டவரே உங்க நாமம் செல்லட்டும் அப்பா. உங்க சுவிசேஷம் சொல்லப்படணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உங்க ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படணும் ஆண்டவரே. எங்க நோக்கம் அதுவே அப்பா. உம் நாமம் வாழ்க, உம் அரசு வருக, உம் சித்தம் நிறைவேறுக. ஜெபத்தோடு சொல்லுவோம், உம் நாமம் வாழ்க, உம் அரசு வருக, உம் சித்தம் நிறைவேறுக. ஆராதனை 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 என் நண்பர் இயேசுவுக்கே, என் ஆத்ம நேசருக்கே,
என் நண்பர் இயேசுவுக்கே, என் ஆத்ம நேசருக்கே. ரத்தத்தினால ஒரு விசையாய் எங்களை கழுவி பரிசுத்தமாக்குங்கப்பா. இந்த ஜெப நேரத்தை உம்முடைய கரத்தில் விட்டு கொடுக்கிறோம். கர்த்தர் எங்கள் மூலமாய் செய்ய வேண்டியதை செய்யும் ஆண்டவரே. ஆவியானவர் எங்களை நெருக்கி ஏவுவீராக. ஆண்டவரே, நாங்கள் அசதியாயிராமல் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் விழித்திருந்து நாங்கள் ஜெபிக்க ஆண்டவரே கிருபை செய்யுங்கப்பா. உதவி செய்யுங்க ஆண்டவரே. கரத்தில் எங்களை விட்டு கொடுக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம். இப்ப இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். Praise God. Thank you, Sam, for leading us in worship. பிரியமானவர்களே, நாம் ஒவ்வொரு ஆராதனையிலும் கொஞ்ச நேரம் ஜெபிக்கிறது வழக்கம். என் வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு எண்ணப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே நாம் ஜெபிக்க வேண்டும். ஆமென். இந்த வாரத்தில் டெல்லியில் ஒரு 1 month மிஷனரி ட்ரைனிங் கோர்ஸ் முடித்து, இன்ஃபேக்ட் 5 weeks நினைக்கிறேன், முடித்து அங்கிருந்து ஒரு 7 மிஷனரிகள், குக்கி இனத்தை சேர்ந்தவர்கள், பீகாருக்கு பிரயாணப்பட்டு வருகிறார்கள். They are traveling to they have travel பண்ணி அவங்க 20ஆம் தேதி, அதாவது வியாழக்கிழமை வந்து ரீச் ஆயிட்டாங்க. புதன்கிழமை கிளம்பி வியாழக்கிழமை அவர்கள் ரீச் ஆயிட்டாங்க. இதுவரைக்கும் இது 2வது அணி. முதலாவது அணி ஒரு 7 பேர், இப்பொழுது 2வது டீம் இன்னொரு 7 பேர். ஸோ 14 குக்கி இன மிஷனரிகளை ஆண்டவர் நமக்கு இந்த கடந்த 2 மாதத்திற்குள்ளே கொடுத்திருக்கிறார். அதற்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். மிஷனரிகள் இந்த வருஷத்துல ஏராளம் எழும்ப வேண்டும் என்ற ஜெபத்திற்கு ஆண்டவர் கொடுத்த பதில். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். ஆண்டவர் கொடுத்த பதில், அதற்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த மிஷனரிகள் நல்ல செட்டில் ஆகவும் அவர்கள் கான்ட்ரிபியூட் பண்ணவும் ஊழியத்தில் ஒரு கனி கொடுக்கிற நிலைக்கு வரவும் நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆண்டவர் கொடுத்த ஊழியர்களுக்காக நன்றி செலுத்தி அவர்கள் கனி நிறைந்த ஊழியம் செய்யவும், இது போல இன்னும் அலையலையாய் மிஷனரிகளை கர்த்தர் எழுப்பவும் 3 காரியம். கொடுத்ததற்காக நன்றி செலுத்துவோம், இவர்கள் செட்டில் டவுன் ஆகி கனி கொடுக்க ஜெபிப்போம். இது போல புது மிஷனரிகள் கர்த்தர் எழுப்ப நம்ம ஜெபம் பண்ணலாம். ஆமென். நல்ல தகப்பனே, எங்களுக்கு நீர் கொடுத்த தரிசனத்தின்படி நாங்கள் ஜெபத்துடன் நியமித்த லக்குகளை அடைவதற்கு நீர் எங்களுக்கு கிருபை கொடுக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம். Thank you, Lord, for your strength and for your grace and for your favor and blessings. இதுவரைக்கும் உம்முடைய கிருபையினால ஆண்டவரே எங்களுக்கு நீர் வழி நடத்துதலை கொடுத்து, சரியாக தயவுகளை கொடுத்து, 14 மிஷனரிகளை, குக்கி இன மக்களை எங்களுக்கு நீர் தந்ததற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து ஆண்டவரே, இந்த குக்கி இன மக்கள் நடுவில் ஒரு பெரிய பலத்த ஒரு அசைவு உண்டாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வல்லமையாய் நாங்கள் ஆண்டவரே உம்முடைய கிரியைகளை பார்க்க விரும்புகிறோம். ஒரு பெரிய ஒரு அசைவை நார்த் ஈஸ்ட் இந்தியாவில் பார்க்க விரும்புகிறோம். நார்த் ஈஸ்ட் இந்தியாவில் ஒரு பெரிய ஒரு ரிவைவல் உண்டாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரு பெரிய மிஷனரி அலை ஒன்று எழும்ப நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இது குக்கி இன மக்கள் நடுவில் இருந்து இன்னமும் ஒரு பெரிய ஒரு அலை உண்டாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே, இந்த நாட்களில் ஆண்டவரே இன்னும் கூட எங்களுக்கு ஒரு அழைப்பு, இந்த வருஷ இறுதிக்குள்ள இன்னொரு பெரிய ஒரு யூத் கேம்ப், ஒரு 200 பேருக்கு யூத் கேம்ப் நடத்துவதற்கு எங்களுக்கு வந்த அழைப்புக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள்
அப்பா, இப்படிப்பட்ட அழைப்புகள் வரும் பொழுது, வாய்ப்புகள் வரும் பொழுது நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கின்றோம். அது ஜெபத்திற்கு கிடைத்த பதில் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். தகப்பனே, இந்த யூத் கேம்ப் ஆண்டவரே ஓப்பனிங் கிடைத்ததற்காக ஸ்தோத்திரம். இப்பொழுதே இருதயங்களை ஆயத்தப்படுத்துவீராக. எப்பொழுது நாங்கள் போக வேண்டும் என்பதை எங்களுக்கு நீர் வழிநடத்துதல் கொடுத்து நடத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். Thank you, Jesus. We pray that, Lord, we will go and be a blessing, Lord, to those young people. Lord, speak your destiny. உம்முடைய நோக்கத்தை நாங்கள் பேச கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்வீராக. ஆண்டவரே, இந்த 14 மிஷனரிகள் கனி கொடுக்கிற நிலைக்கு வர நாங்கள் ஜெபிக்கிறோம். இவர்கள் நன்றாக பீகார் மிஷன் ஃபீல்டில் வேர்விட நாங்கள் ஜெபிக்கிறோம். இதுபோல கர்த்தர் எங்களுக்கு தருகிற மற்ற மாநிலத்திலிருந்து தரப்போகிற மிஷனரிகளுக்காகவும் ஸ்தோத்திரம். ஆண்டவர், மிஷனரிகளாக போக விரும்புகிற மக்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. கிருபையாய் எங்களை கர்த்தர் நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். ஜெப ஆவி தர வேண்டுமே என்ற பாடலை பாடுவோம். சிஸ்டர் பியூலா. ஜெப ஆவியை தர வேண்டுமே ஆண்டவரே. ஜெப சிந்தையை எனக்குள்ள இன்னும் தாங்க ஆண்டவரே. இன்னும் அதிகமாய் போராடி ஜெபிக்க ஆண்டவருடைய பாதத்தில் விழுந்து கிடக்கிற அனுபவங்கள் அதிகமாகட்டுமே. ஜெப சிந்தையினால் என்னை நிரப்புங்க என்று சொல்லி யாவரும் கேட்போமா? அல்ல கரங்களை தட்டி இந்த பாடலை என்னோடு கூட ஒரு ஜெபமாக சேர்ந்து பாடலாம். ஜெப ஆவியை தர வேண்டுமே. ஜெப தாகம் எனக்குள்ளே இன்னும் தாருமே. ஜெப ஆவியை தர வேண்டுமே. ஜெப தாகம் எனக்குள்ளே இன்னும் தாருமே. நீதிமானின் முழங்கால்கள் தோற்பதில்லையே. போராடும் முழங்கால்கள் தோற்பதில்லையே. நீதிமானின் முழங்கால்கள் தோற்பதில்லையே. போராடும் முழங்கால்கள் தோற்பதில்லையே. முழங்கால் யுத்தம் ஜெயிக்கும், ஜெபமே ஜெயமே. முழங்கால் யுத்தம் ஜெயிக்கும், ஜெபமே ஜெயமே. ஜெப ஆவியை தர வேண்டுமே. ஜெப தாகம் எனக்குள்ளே இன்னும் தாருமே. ஜெப ஆவியை தர வேண்டுமே. ஜெப தாகம் எனக்குள்ளே இன்னும் தாருமே. யூத குலத்து எஸ்தரை போல ஆண்டவரே, 3 நாள் தண்ணீர் குடியாமல் உணவருந்தாமல் தன் தாதிமார்களோடு கண்ணீரோடு தேசத்திற்காய் ஜெபித்தது போல ஜீவனுக்கீடாய் ஜனங்களை கேட்டார். அது போல நாமும் கேட்போமா? பரிசுத்த ஆவியானவரே, ஜனங்களை தாரும் என்று சொல்லி பாரத்தோடு யூத குலத்து எஸ்தரை போல உபவாசித்து கதற வேண்டுமே. யூத குலத்து எஸ்தரை போல உபவாசித்து கதற வேண்டுமே. என் ஜனங்களை அழிக்க வேண்டாம், என் தேசத்தை ரட்சியுமே. என் ஜனங்களை அழிக்க வேண்டாம், என் தேசத்தை ரட்சியுமே.
அப்போஸ்தலர் பவுல போல ஆத்தும பாரத்தை எனக்குள்ள தாங்க ஆண்டவரே. ஜீவனுக்கு ஈடாய் ஜனத்தை எனக்கு தாங்க ஆண்டவரே என்று சொல்லி கேட்போமா? ஜீசஸ். அப்போஸ்தலர் பவுலை போல ஆத்தும பாரம் எனக்கு வேண்டுமே. அப்போஸ்தலர் பவுலை போல ஆத்தும பாரம் எனக்கு வேண்டுமே. ஜீவனுக்கு ஈடாய் ஜனத்தை அனுதினம் தந்திடுமே. ஜீவனுக்கு ஈடாய் ஜனத்தை அனுதினம் தந்திடுமே. நீதிமானின் முழங்கால்கள் தோற்பதில்லை. போராடும் முழங்கால்கள் தோற்பதில்லை. நீதிமான்களின் முழங்கால்கள் தோற்பதில்லை. போராடும் முழங்கால்கள் தோற்பதில்லை. முழங்கால் யுத்தம் ஜெயிக்கும் ஜெபமே ஜெயமே. முழங்கால் யுத்தம் ஜெயிக்கும் ஜெபமே ஜெயமே. ஜெப ஆவியை தர வேண்டுமே. ஜெபத்தாகம் எனக்குள்ளே இன்னும் தாருமே. ஜெப ஆவியை தர வேண்டுமே. ஜெபத்தாகம் எனக்குள்ளே இன்னும் தாருமே. நிச்சயமாக முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிற ஜெபத்திற்கு மிகுந்த வலிமை உண்டு. முழங்காலில் நின்று ஜெபிக்கிற அனுபவங்கள் அதிகமாகட்டுமே. ஆமென். ஜெப வீரர் இயேசுவை போல ராம் முழுவதும் ஜெபிக்கணுமே. கண்ணீரை ஆண்டவரே விதையாய் மாற்றி எழுப்புதலை நாங்கள் பார்க்கணுமே. ஆண்டவரே இயேசுவை போல ராம் முழுவதும் ஜெபிக்கிற அனுபவங்கள் எங்களுக்குள்ள தாங்க என்று சொல்லி கேளு. ஜீசஸ். ஜெப வீரர் இயேசுவை போல ராம் முழுதும் ஜெபிக்க வேண்டுமே. ஜெப வீரர் இயேசுவை போல ராம் முழுதும் ஜெபிக்க வேண்டுமே. கண்ணீரை விதையாய் மாற்றி எழுப்புதல் பார்க்கணுமே. கண்ணீரை விதையாய் மாற்றி எழுப்புதல் பார்க்கணுமே. நீதிமான்களின் முழங்கால்கள் தோற்பதில்லை. போராடும் முழங்கால்கள் தோற்பதில்லை. நீதிமான்களின் முழங்கால்கள் தோற்பதில்லை. போராடும் முழங்கால்கள் தோற்பதில்லை. முழங்கால் யுத்தம் ஜெயிக்கும் ஜெபமே ஜெயமே. முழங்கால் யுத்தம் ஜெயிக்கும் ஜெபமே ஜெயமே. ஆமென். நிச்சயமாக இந்த நேரத்தில் எந்த போராட்டமா இருக்கட்டும், எந்த தேவையா இருக்கட்டும், எந்த காரியங்களா இருக்கட்டும், அது பெரிதானாலும் சிறிதானாலும் ஜெபித்து பாருங்க. ஜெபிக்கிறவனுக்கு ஜெயம் நிச்சயம். ஜெபிக்கிறவனுக்கு நிச்சயமாக ஆண்டவர் பதில் செய்வார். தேவைகளோடு இருக்கிறவர்கள் முழங்கால் படியிட்டு ஜெபித்து பாருங்க. நிச்சயமாக ஆண்டவர் உங்கள் ஜெபங்களுக்கு பதில் நிச்சயம் தருவார். ஆமென். ஆமென். கேட்போமா? ஜெப ஆவியை தாங்க ஆண்டவரே. ஜெப ஆவியை தர வேண்டுமே. ஜெபத்தாகம் எனக்குள்ளே இன்னும் தாருமே. ஜெப ஆவியை தர வேண்டுமே. ஜெபத்தாகம் எனக்குள்ளே இன்னும் தாருமே. Praise the Lord. கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம கடந்து போகலாம். கர்த்தர் ஜெப நேரத்தை ஆசீர்வதித்தார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். தேவன் நமக்கு வைத்திருக்கிற நோக்கத்தை, தேவன் நமக்கு வைத்திருக்கிற திட்டத்தை நம்ம முழுமையா புரிந்து கொள்ளணும். அந்த திட்டம் எப்பொழுதுமே
It will be bigger than your talent or your capacity. உங்களுடைய தாளந்துகள் உங்க கெப்பாசிட்டிக்கு மிஞ்சினதாகத்தான் அது இருக்கும். ஆண்டவருடைய அந்த ஒத்தாசையை பெறாமல் நாம் அந்த தரிசனத்தை நிறைவேற்ற முடியாது. We need His strength. We need His grace. Amen. So இன்றைக்கு ஆண்டவரை நம்முடைய வாழ்க்கையில மட்டுப்படுத்தக்கூடாது என்ற தலைப்பில் தேவனுடைய வார்த்தையை கேட்க போகிறோம். Don't limit God in your life. He has much more in store for you than what you can do by your own natural strength. உங்களுடைய இயற்கை தாளந்துகள், திறமைகள், அனுபவங்கள் என்ற காரியத்தை உள்ளடக்கி நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் இருக்கிறதே, அதை விட அதிகமாக நீங்கள் செய்வதற்கு தேவன் கிருபை கொடுக்கிறார். கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணுவோமா? நல்ல தகப்பனே, எங்களோடு கூட பேசும். Lord, we pray that you will speak to us. வசன வெளிச்சத்திலே எங்களை நடத்தும். வசன வெளிச்சத்திலே நீர் எங்களை நடத்தும். எங்களோடு கூட நீர் பேசும். நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். Praise the Lord. Hallelujah. உங்களோடு கூட நான் பேசும்படி இன்றைக்கு தெரிந்து கொண்ட தலைப்பு, உன் தேவனை மட்டுப்படுத்தாதே. Do not limit your God. Well, do not limit your God என்று நான் சொல்லும் பொழுது, ஆண்டவருடைய வல்லமை, ஆண்டவருடைய கெப்பாசிட்டி, அதை நாம் ஒருபோதும் ஒரு தனிநபர் மட்டுப்படுத்த முடியாது என்பதை நான் அறிந்திருக்கிறேன். ஆனால் உன் தேவனை மட்டுப்படுத்தாதே, do not limit your God என்று நான் சொல்லும் பொழுது, I'm talking about limiting God in our life. Limiting God, not allowing God to do what He really wants to do in us and through us. நம் மூலமாகவும் நமக்குள்ளேயும் அவர் செய்ய விரும்புகிற காரியத்திற்கு நாம் ஒத்துழைக்காமல், விட்டு கொடுக்காமல், முழுமையாக விட்டு கொடுக்காமல் இருக்கிறதான ஆபத்து. The danger of limiting God in our life and falling short of our destiny in God. இன்னொரு செய்தியில நான் பேசும் பொழுது, run the race that is set for you. உங்களுக்காக தேவன் நியமித்த ஓட்டத்தை ஓடுங்கள் என்ற காரியத்திலே நீங்கள் மற்றவர்களுடைய ஓட்டத்தை ஓட பிரயாசப்படக்கூடாது. நீங்கள் உங்களுடைய ஓட்டத்திலே நீங்கள் என்ன பண்ணிடக்கூடாது? டிஸ்குவாலிஃபை ஆயிடக்கூடாது, டிஸ்கிரேஸ் ஆயிடக்கூடாது. உங்களுக்கு தேவன் வைத்திருக்கிற பலனை நீங்கள் முழுமையாக பெற்றுக்கொள்ளணும், இழந்து போகக்கூடாது என்ற ஒரு காரியத்தை நான் உங்களோடு கூட பேசியிருக்கிறேன். I have spoken those things. If you have heard that message and if you remember that message, then this will be kind of a sequel to that. கவனிங்க. Can we limit God? தேவனை நாம் மட்டுப்படுத்த முடியுமா? Yes and no. No, because you cannot limit God of His power. Yes, because you can limit God in your life. அதாவது தேவனையே நாம் அவருடைய வல்லமையை குன்றி போக செய்ய முடியுமா என்ற கேள்வியை கேட்டால் ஒருபோதும் இல்லை. He is all powerful and He will remain all powerful. But we can limit God in our life. நம்முடைய வாழ்க்கையில அவரை நாம் மட்டுப்படுத்த முடியும். அவர் உங்களுக்குள்ளே செய்ய விரும்புகிற காரியத்தையும் உங்கள் மூலமாக செய்ய விரும்புகிற காரியத்திற்கும் நீங்கள் போதுமான ஒத்துழைப்பு கொடுக்காவிட்டால் நீங்கள் ஆண்டவரை மட்டுப்படுத்துகிற ஒரு குற்றத்திற்கு ஆளாவீர்கள். You will be guilty of limiting God in your life. பொதுவாக சொல்லப்படுகிற காரியம், in general,
most leaders would agree with me. அநேக தலைவர்கள் என்னோடு கூட ஒத்துக்கொள்வார்கள் that most of us underperform our destiny because of various reasons. நாம் தேவன் வைத்திருக்கிற முழுமையான திட்டத்திற்குள்ளே செல்லாமல் இருக்கக்கூடியவர்கள் அநேகர் இருப்பார்கள் என்பது பொதுவாக தலைவர்களுடைய கணிப்பு. and I fully agree with their perception. என்னுடைய கணிப்பும் அதுதான். அநேக கர்த்தருடைய பிள்ளைகள், அநேக ஊழியர்கள் தேவன் தங்களுக்காக வைத்திருக்கிற திட்டத்தை முழுமையாக அறியாமல், முழுமையாக செயல்படுத்தாமல் விட்டுவிடுகிறார்கள் என்பது மிகவும் உண்மை. ஏன் விட்டுவிடுகிறார்கள் என்ற காரியத்தை நான் உங்களோடு கூட ஒரு 5 காரியங்களை பேசப் போகிறேன். I'm going to share with you in closing. முடிக்கும் பொழுது ஏன் நாம் ஆண்டவர் வைத்திருக்கிற அந்த திட்டத்தை முழுமையாக சுதந்திரிக்காமல் போகிறோம், in what way are we limiting God என்பதை முதலாவது சொல்லிவிடுகிறேன். அதற்கு பிறகு எந்த காரியங்கள் நம்முடைய வாழ்விலே தேவனை மட்டுப்படுத்த செய்கிறது என்பதை பார்த்து உங்களுக்கு ஒரு சவாலை வைத்து நான் ஜெபித்து முடிக்க விரும்புகிறேன். கவனியுங்கள், ஆண்டவர் தாவீதை தேசத்திற்காக ஆயத்தம் பண்ணி இருந்தார். God had prepared David for the nation of Israel. And he was even anointed for that. அவர் அதற்காக அபிஷேகமும் பண்ணப்பட்டார். ஆனால் தேவனுடைய வேலைக்காக காத்திருந்தான் தாவீது. அது பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம், அவசரப்படவில்லை. ஆனால் அதே நேரத்தில் இருக்க வேண்டிய காலத்திற்கு மேல ஒரு குறிப்பிட்ட இடத்துல பயத்தினாலோ அல்லது ஒதுங்கியோ இருக்கக்கூடாது என்பதற்கு ஒரு நல்ல உதாரணம் தாவீது. 1 சாமுவேல் 22 அதிகாரம் 5ஆம் வசனத்திற்கு வருவோம். Let us come to 1 Samuel chapter 22 and verse 5. அதுலாம் என்னும் கெபிக்கு இப்பொழுது அவன் போகிறான், ஏனென்றால் சவுல் அவனை விரட்டிக் கொண்டு வருகிறான். David is now taking shelter in the cave of Adullam. அதுலாம் குகையிலே அவன் பதுங்கி இருக்கிறான் பாதுகாப்புக்காக. அடைக்கல பட்டணத்திலே ஒன்று அது. கவனியுங்கள், 1 சாமுவேல் 22:1 வாசிக்கிறோம். அதுலாம் என்னும் கெபிக்கு போனான். தாவீது அவ்விடத்தை விட்டு தப்பி அதுலாம் என்னும் குகைக்கு போனான். அதை அவன் சகோதரரும் அவன் தகப்பன் வீட்டார் அனைவரும் கேட்டு அங்கே அவனிடத்திற்கு போனார்கள். கவனிங்க, ஒடுக்கப்பட்டவர்கள், கடன்பட்டவர்கள், முறுமுறுக்கிறவர்கள் யாவரும் அவனோட கூட சேர்ந்து கொண்டார்கள். அவன் அவர்களுக்கு தலைவனானான். இப்ப பாருங்க, தேசத்திற்கு தலைவனாக இருக்க அழைக்கப்பட்ட தாவீது இப்பொழுது யாருக்கு தலைவனாக இருக்கிறான்? இந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் ஒடுக்கப்பட்டவன், கடன்பட்டவன், முறுமுறுக்கிறவன். தி people who are in debt, the people who are in distress, and the people who are discontent. இந்த மாதிரி ஒரு கேட்டகரி ஆஃப் பீப்புளுக்காக அல்ல, முழு தேசத்திற்காகத்தான் ஆண்டவர் அவரை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். இந்த குறிப்பிட்ட சூழ்நிலையில் இந்த ஒரு இடத்துல அவன் சிக்கிக்கொண்டான், அவன் இருக்கிறான். சரி, அதில் 400 பேர் இருந்தார்கள். ஒரு 400 பேர் காங்கிரிகேஷனில் இப்போ இவர் பாஸ்டர் ஆயிட்டார். எல்லா கடனில் இருக்கிறதும் பிரச்சனையோடு இருக்கிறதும் ஒரு கூட்டத்திற்கு பாஸ்டர் ஆயிட்டாரு, சீனியர் பாஸ்டர் ஆக்கிட்டாங்க. யார? டேவிட. ஆனால் அவர் அந்த வழியா டிரான்சிட் பண்ணுகிறவர் தான். அவருக்கென்று ஒரு அழைப்பு ஒன்று இருக்கிறது. தேசத்திற்காக ஆசீர்வாதமாக இருக்கும்படி தேவன் தெரிந்து கொண்ட பாத்திரம். இது குறிப்பிட்ட சூழ்நிலையினால அவர் அங்கே இருக்கிறார். பட் பெர்மனண்டா இங்கே இருக்க வேண்டிய ஒரு பர்சன் கிடையாது, பெர்மனண்டா இருக்க வேண்டிய இடம் கிடையாது. சரி, இப்ப அவன் அங்கே ஓரளவுக்கு அப்படி செட்டில் ஆகிற நேரத்தில்
காத் என்ற ஒரு தீர்க்கதரிசியை ஆண்டவர் அனுப்புகிறார். கவனியுங்கள், 1 சாமுவேல் 22:5. பின்பு காத் என்னும் தீர்க்கதரிசி தாவீதை பார்த்து, நீர் அரணிலே இராமல் யூதா தேசத்திற்கு புறப்பட்டு வாரும் என்றான். Come out of your cave was the call of the prophet. இங்கே தீர்க்கதரிசியினுடைய அறைகூவல் என்ன தெரியுமா? அரணை விட்டு வெளியே வா. Today I wonder if this is a prophetic word for some of you. இது உங்களுக்கு ஒரு சிலருக்கு தீர்க்கதரிசன வார்த்தையாக அமையலாம். Come out of your cave. ஒரு அரணிலிருந்து வெளியே வா. நீ எதற்காக தெரிந்து கொள்ளப்பட்டாய்? See, if David had continued to be in the cave of Adullam, he would have limited God in his life. He was someone that God had anointed for the nation. Listen to me very carefully. 2018 ஆண்டு செப்டம்பர், 2018 செப்டம்பர், நான் ஹேகாய் இன்ஸ்டிடியூட் என்ற ஒரு இன்ஸ்டிடியூட்ல ஹவாய் தீவில் 1 month லீடர்ஷிப் ட்ரைனிங் ஃபார் இவாஞ்சலிசம். அதில் நான் ஒரு சபாட்டிக்கல், வழக்கமாக செய்கிற காரியத்தை விட்டு ஒரு பிரேக், மச் நீடட் பிரேக். ஐ வென்ட் தேர் வேர் யூ ஒன்லி ரிசீவ் preaching, அந்த மாதிரி காரியங்கள் 1 மாதம் கிடையாது. You are receiving and waiting upon the Lord as well. அந்த ஒரு நேரத்தில் நான் போயிருக்கும் பொழுது, அங்கே காலையில் ஒரு நாள் மார்னிங் டிவோஷனில் ஆண்டவர் மிக ஸ்ட்ராங்காக எனக்கு பேசின வார்த்தை இந்த வசனம். டேவிட், கம் அவுட் ஆஃப் யுவர் கேவ். உன் அரணிலிருந்து வெளியே வா. I have anointed you for the nation. தேசத்திற்காக நான் உன்னை அபிஷேகித்திருக்கிறேன். அப்பொழுதுதான், அந்த வாரத்தில் தான் எனக்கு கர்த்தர் இந்த தேசத்தை குறித்ததான ஒரு தரிசனம் 20:30 என்னுடைய உள்ளத்திலே வைத்தார். And ever since the last 4 years I am pursuing that vision. இந்த செய்தியை கேட்கிறதான கர்த்தருடைய பிள்ளைகள், ஊழியர்கள், உங்களுக்கு நான் பேசுகிற காரியம் புரியும். இந்த தரிசனத்தை நான் பெற்றுக்கொண்ட வீக்ல தான் ஆண்டவர் இதை பேசி என்ன ப்ரிப்பேர் பண்ணாரு. Even as I challenge you with this message, I pray that you will remain open to hearing God. தேவ சத்தத்தை கேட்பதற்கு விழிப்புடன் இருங்கள். கர்த்தர் உங்களோடு கூட பேசுவாராக. May the Lord speak to you. கர்த்தர் உங்களோடு கூட பேசுவாராக. Come out of your cave. Come out of your cave. உன் அரணிலிருந்து வெளியே வா. Don't put limitations for yourself which God did not put. இங்க பாருங்க, நீங்களாக உங்களுக்கு வரையறையை நியமித்துக் கொள்ளலாம், அல்லது மற்றவர்கள் உங்களுக்கு வரையறையை போடலாம். There are times when you yourself will put a limitation cap on yourself, and there are times when people will put limitation cap on you. And obviously the devil will always try to put limitation cap on people who are filled with the destiny of God. தேவனுடைய திட்டத்திலே இருக்கிற ஒருவனை மட்டுப்படுத்தவும், தேவனை முழுமையாக செயல்பட விடாமல், தேவனை குறித்த தவறான எண்ணங்களையும் அல்லது பல காரணங்களை காட்டி அந்த அழைக்கப்பட்ட மனிதனை திசை திருப்புவதற்கு பிசாசு பல விதத்திலே நிச்சயமாக செயல்படுவான். உங்களுடைய ஓட்டத்தை நீங்கள் ஓடுங்கள். And run the race completely. முழுமையாக தேவன் வைத்திருக்கிற திட்டத்துக்குள்ளே போங்கள். இப்படி தேவன் உங்களுக்கு கொடுக்கிற காரியம், தரிசனமாக கொடுக்கிற காரியம், வாழ்க்கைக்கு கொடுக்கிற காரியம், நீங்கள் கிரகிக்க முடியாத, புரிந்து கொள்ள முடியாத, உங்களுடைய தாளந்து கெப்பாசிட்டிக்கு மிஞ்சினதான காரியமாகத்தான் இருக்கும். You will always receive a God-sized dream when you receive a dream from God.
தேவனிடத்திலிருந்து நீங்கள் தரிசனத்தை பெற்றுக்கொள்ளும் பொழுது அது ஒரு சிறிய அளவிலே இருக்காது. குகையிலிருந்து வெளியே வா என்று காத்து தீர்க்கதரிசி சொன்னது போல உங்களுக்கு இந்த செய்தி தீர்க்க தரிசன செய்தியாக ஒருவேளை வந்து கொண்டிருக்கலாம். ஏலி என்ற ஒரு மனிதன், பழைய ஏற்பாட்டில் ஏலி என்ற ஒரு மனிதன், அவன் தேசத்திற்கு ஆசாரியனாக தெரிந்து கொள்ளப்பட்டவன். இங்க பாருங்க, அந்த உயர் பதவிக்கு போகிறதற்கு முன்பதாகவே வரையறைப்படுத்தி இருந்தான் தாவீது. கர்த்தர் அவனை காத்து தீர்க்கதரிசி மூலம் வெளியே வா என்று சொல்லி அழைக்கிறார். ஆனால் கவனியுங்கள், ஏலி என்ற இந்த ஆசாரியனுடைய வாழ்க்கையிலே நடந்த காரியம் என்ன தெரியுமா? அவன் ஏற்கனவே தேவன் வைத்த ஸ்தானத்தில் இருக்கிறான். ஆனால் தேவனுடைய அந்த முழுமையான உத்தரவாதத்தை புரிந்து கொள்ளாமல் இருக்கிறபடினாலே தேவன் அவனை அந்த ஸ்தானத்திலிருந்து வெளியே கொண்டு வருகிறார். தடை பண்ணுகிற இடத்திலிருந்து தாவீதை வெளியிலே வா என்று அழைக்கிற தேவன் இப்பொழுது மகிமையான ஸ்தானத்தில் இருக்கிற ஒருவனை பார்த்து வெளியே போ என்று சொல்லுகிறதை போல இருக்கிறது. ஏலி என்ற ஒருவன் ஆசாரியனாக இருக்கும் பொழுது கர்த்தருடைய வார்த்தை அபூர்வமாக இருந்தது என்று வாசிக்கிறோம். 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அந்நாட்களிலே கர்த்தருடைய வசனம் அபூர்வமாக இருந்தது. ஒரு ஆசாரியன் இருக்கும் பொழுது ஏன் கர்த்தருடைய வார்த்தை அபூர்வமாக இருக்க வேண்டும்? ஆனால் அபூர்வமாக இருந்தது. பிரத்யட்சமான தரிசனம் இல்லை, பிரத்யட்சமான கிளியர் விஷன் இல்லை. பட் there was a leader. The word of the Lord was rare and there was no clear vision. ஆண்டவர் எதிர்பார்த்த காரியம், அவனை கொண்டு செய்ய விரும்பின காரியங்கள் நிறைவேறவில்லை. கர்த்தர் இன்னொரு தலைமுறைக்காக காத்திருக்க வேண்டியது இருந்தது. சாமுவேல் தோன்றுகிற வரை யாரிடத்திலும் பேச முடியவில்லை. யாரும் அப்படி ஆயத்தமாக இல்லை. எல்லாரும் தேவனை ஒரு தலைமுறையில் எல்லாருமே தேவனை வரையறைப்படுத்தி வைத்திருந்தார்கள். There was a generation of people who have limited God. And God has to wait for another generation to emerge. இன்னொரு தலைமுறை எழும்புவதற்காக கர்த்தர் காத்திருக்கிறார். இங்க பாருங்க, 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். 1 Samuel chapter 2 verse 30. ஆகையால் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, this is the word of the Lord for Eli the priest. ஏலி என்ற ஆசாரியன் கர்த்தருடைய வார்த்தை, வாக்குத்தத்தம். கவனிங்க, உன் வீட்டாரும் உன் பிதாவின் வீட்டாரும் என்றைக்கும் என் சந்நிதியிலே நடந்து கொள்வார்கள். ஒரு நல்ல பிராமிஸ் கொடுத்திருந்தார் அந்த ஃபேமிலிக்கு என்று நான் நிச்சயமாய் சொல்லி இருந்தோம். நான் பிராமிஸ் பண்ணி இருந்தோம். I have promised, I have given you a வாக்குத்தத்தம். பட் உன்னுடைய லைஃப் எல்லாம் பார்த்தா சரியில்லைப்பா, இனி அது எனக்கு தூரமாக இருப்பதாக. Can you believe this? God is taking back his promise. ஆண்டவர் வாக்கு தத்தத்தை வாபஸ் வாங்குகிறார். What God had said he will do, he is now taking it back. பிரியமானவர்களே, வாக்குத்தத்தம் வாக்குத்தத்தம் வாக்குத்தத்தம்னு சொல்லி நம்பி நீங்கள் ஆண்டவர் சொன்னதனால நிறைவேற நினைத்துக் கொண்டு இருக்காதிருங்கள். நீங்கள் சரியாக இல்லை என்றால் வாக்குப்படின காரியத்தையும் ஆண்டவர் எடுத்துக்கொள்வார். கவனியுங்கள், 1 சாமுவேல் 2:30. உன் வீட்டாரும், ஏலி என்ற ஆசாரியன் கர்த்தருடைய வார்த்தை, உன் பிதாவின் வீட்டாரும் என்றைக்கும் என் சந்நிதியிலே நடந்து கொள்வார்கள் என்று நான் நிச்சயமாய் சொல்லி இருந்தோம். நான் டெஃபினட்டா வாக்கு பண்ணியும் இனி அது எனக்கு தூரமாய் இருப்பதாக. அதோடு கூட பிறகு 34ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, உன்னோட 2 பிள்ளைகளும் ஒரே நாளிலே சாவார்கள் என்று சொன்னார். அது அப்படியே நடந்தது. Contrary to what God had promised earlier, now something else is happening. And why? Because somebody limited God, and that was the guilt of Eli the priest. அந்த விதமான ஒரு குற்றம் நம்ம மேலே சுமரக்கூடாது என்பதுதான்
இந்த செய்தி மூலம் வருகிறதான அறைகூவல். என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன், என்னை அசட்டை பண்ணுகிறவர்கள் கன ஈனப்படுவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். I was reading the remaining portion of 1 Samuel chapter 2 verse 30. 1 சாமுவேல் 2:30 பின்பகுதியை இப்பொழுது வாசித்தேன். சங்கீதம் 78:41, Psalm 78 verse 41. அவர்கள் தேவனை பரீட்சை பார்த்து, the Bible says they tested God. Who are they? The people of Israel in the wilderness. வனாந்திரத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவரை சோதித்தார்கள். எப்படி? இஸ்ரவேலின் பரிசுத்தரை மட்டுப்படுத்தினார்கள். They limited the Holy One of Israel. Friends, God's people, servants of God, do not be guilty of limiting God in your life. தேவனை மட்டுப்படுத்துகிற குற்றத்திலே நீங்களும் நானும் சிக்கிக்கொள்ளக்கூடாது. இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்தில் தேவனை பரீட்சை பார்த்து கர்த்தரை மட்டுப்படுத்தினார்கள். வனாந்திரத்தில் செத்தார்கள். வாக்கு பண்ணின இடத்திற்கு போகவில்லை. யோசுவா 13ஆம் அதிகாரம், யோசுவா 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். யோசுவா என்ற ஒரு லீடர், மோசஸ்க்கு அப்புறம் மோசஸுடைய பிளேஸ்ல அமர்த்தப்பட்ட ஒரு நேஷனல் லீடர் தான் ஜாஷுவா. கவனியுங்கள், அவர் ஒரு குறுகிய காலத்திலே 20 பட்டணங்களை கைப்பற்றியவர். லீடர்ஷிப் எடுத்த முதல் 7 வருஷத்துக்குள்ள 20 பட்டணங்களை கைப்பற்றியவர். 31 armies defeat பண்ணவர். He defeated 31 armies and captured 20 cities in a short span of 7 years. எவ்வளவு பெரிய காரியம் சாதிச்சிருக்காரு. கவனிங்க, ஆண்டவர் அவரை குறித்து என்ன சொல்லுகிறார் பாருங்க. ஆல்மோஸ்ட் அட் தி எண்ட் ஆஃப் ஹிஸ் லைஃப். யோசுவா 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். யோசுவா வயது சென்று முதிர்ந்தவன் ஆனபோது கர்த்தர் அவனை நோக்கி, நீ வயது சென்றவனும் முதிர்ந்தவனும் ஆனாய், சுதந்திரித்துக் கொள்ள வேண்டிய தேசம் இன்னும் மகா விஸ்தாரமா இருக்கிறது. much more land to be inherited, Joshua. வயசாயிட்டே போகுதுப்பா, ஆனா உனக்கென்று நான் வைத்த போஷன் இருக்குதே, அது இன்னும் சுதந்திரிக்கப்பட வேண்டிய காரியம் இருக்கிறது. அதுல நிறையவே இருக்குதுப்பா. See, you cannot be in comparison with anybody else. மற்றவங்களை விட நான் நல்லா பண்ணியிருக்கேனே. No, 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 no. You are to measure yourself with the destiny that God had ordained for you. தேவன் உங்களுக்காக நியமித்த ஒரு அளவு இருக்கிறதே, அதை வைத்து தான் நீங்கள் அளக்க வேண்டுமே தவிர மற்றவர்களை பார்த்து அவனை விட நான் பெட்டர், இவனை விட பெட்டர்னு விட்டுறக்கூடாது கோட்டை. Yes, Joshua accomplished much in his early years, but then at the end of his life, look at what God has to say. And I don't want to be in that kind of position where God says, son, I had intended much more through your life, but you did not allow me என்று ஆண்டவர் சொல்லக்கூடாது. நான் வாழ்க்கை ஓட்டத்தை ஓடி ஆண்டவருடைய சமூகத்தில் நிற்கும் பொழுது ஆண்டவர், மகனே உன்னை கொண்டு நான் செய்ய விரும்பின காரியம் அதிகம்பா, ஆனா நீ அந்த அளவுக்கு என்ன அனுமதிக்கலப்பான்னு ஆண்டவர் சொல்லக்கூடாது. I don't want to hear those words. யோசுவா 18 கவனிங்க. ஜாஷுவா சாப்டர் 18. யோசுவா 13:1 ஆண்டவர் யோசுவாவை பார்த்து சொன்னதை கேட்டீர்கள். இப்பொழுது யோசுவா அவனோடு கூட இருந்த கோத்திரங்களுக்கு என்ன சொல்கிறார் பார்க்கலாமா? Let us turn our Bibles to Joshua chapter 18 and verse 1, 2, 3. முதல் 3 வசனங்கள். இஸ்ரவேல் புத்திரரின் சபை எல்லாம் சீலோவிலே கூடி, they gathered in a place called Shiloh. அங்கே ஆசரிப்பு கூடாரத்தை நிறுத்தினார்கள். தேசம் அவர்கள் வசமாயிற்று. ஆண்டவர் கரங்களிலே தேசத்தை கொடுத்து விட்டார். இஸ்ரவேல் புத்திரர்கள் தங்கள் சுதந்திரத்தை இன்னும் பங்கிட்டுக் கொள்ளாத 7 கோத்திரங்கள் இருந்தது. இன்னும் 7 கோத்திரங்கள் தங்களுக்கு பங்கிட்டு கொடுத்த காரியத்தை சுதந்திரித்துக் கொள்ள முன்வரவில்லை. ஆகையால் அவர்களை பார்த்து என்ன சொல்லுகிறார் யோசுவா? 3ஆம் வசனம். ஆகையால் யோசுவா இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ளுகிறதற்கு நீங்கள் எந்த மட்டும் அசதியாய் இருப்பீர்கள்? How long you will be lethargic?
Are we slack in responding to God's working in our lives? நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் கிரியை செய்கிற காரியத்தை மட்டுப்படுத்துகிறோமா? இன்னொருவர் வந்து நம்முடைய ஓட்டத்தை ஓடுவதற்கு அனுமதித்து விடுகிறோமா? நம்முடைய ஓட்டத்தை ஓடாமல் விட்டு விடுகிறோமா? நம்முடைய தாளந்து நம்முடைய கையிலிருந்து பறிக்கப்பட்டு இன்னொரு இடத்துல கொடுக்கப்படுகிறதா? ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடி எச்சரிக்கையாய் இரு என்று வெளிப்படுத்தின விசேஷம் 3:11 சொல்லப்படுகிற காரியம் உங்களுக்கும் உண்மையாகி விடுமோ? Amen. Hallelujah. See, you can limit God in your life. உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் தேவனை மட்டுப்படுத்த முடியும். சவுல் ஆண்டவரை மட்டுப்படுத்தினான். ஆண்டவர் முழு அமலேக்கியர்களையும் அழிக்க, ராஜாவையும் அழிக்க கட்டளை கொடுத்த பொழுது அந்த முழுமையான அந்த உத்தரவாதத்திற்கு அவன் இணங்கவில்லை. அவன் ஆகாக உயிரோடு பிடித்தான், கொளுத்த ஆடு மாடுகளை உயிரோடு பிடித்தான். கர்த்தருக்கு அது பிரியமில்லை. கர்த்தர் அவனை ராஜாவாக இல்லாதபடிக்கு அகற்றினார். ஏலியை கர்த்தர் அகற்றினார். ஒரு தாலந்து உடையவனுடைய தாலந்து பிடுங்கப்பட்டது. If you limit God, God will sideline you, because God wants to do something and he will do it through somebody else. Esther tried to limit God. Esther தன்னுடைய ஸ்தானத்திலே முழு தேசத்தை பாதுகாக்கிறதற்கான ஒரு இடத்திலே தேவன் கொண்டு போய் வைத்திருக்கிற பொழுது அவள் அந்த உத்தரவாதத்தை நிறைவேற்றுகிறதான தருணம் வந்த பொழுது பாதுகாப்பாக இருக்க, சுயநலமாக இருக்க ஒரு எண்ணம் வருகிறது. அப்படித்தான் அவள் ரியாக்ட் பண்ணுகிறாள் அல்லது ரெஸ்பாண்ட் பண்ணுகிறாள். மொர்தெகாய் கொடுக்கிற சவாலின் பேரிலே அவள் மறுபடியும் அதை குறித்து யோசித்து அந்த லிமிட்டிங் காட் என்ற அந்த கேப்பை தூக்கி எறிஞ்சிட்டு she rose up to the occasion and saved the nation of Israel from destruction, from annihilation. முழுமையாக அகற்றப்பட வேண்டிய, அழிக்கப்பட வேண்டிய சூழ்நிலையிலிருந்து அவள் எழும்பி வந்தாள். There can be situations that will call us to compromise and limit God. சூழ்நிலைகள் ஒருவேளை வந்து நம்மை தேவனை மட்டுப்படுத்துவதற்கு இழுக்கும். ஆனால் தெளிவாக இருக்க வேண்டும், தெளிவாக இருக்க வேண்டும். எஸ்தர் மட்டுப்படுத்த நினைத்தாள். மொர்தெகாய் வந்து சவால் வைத்தான். நான் இங்கே உங்களுக்கு வைக்கிற சவால், மட்டுப்படுத்துகிற எண்ணம் வருகிறவர்களாக நீங்கள் இருந்தால் எப்படி மொர்தெகாய் சவால் வைத்தானோ அதே போல இதை ஒரு மொர்தெகாய் சவாலாக எடுத்துக்கொள்ளுங்கள். ஒரு காத்து தீர்க்கதரிசி வெளியே வா என்று சொல்லுகிற வார்த்தையாக எடுத்துக்கொள்ளுங்கள். பிலீவர், God's children, are you underperforming? ஒவ்வொரு விசுவாசியும் எப்படி இருக்கணும்? மார்க் 16 அதிகாரத்துக்கு வாங்க. மார்க் 16 அதிகாரம். ஒரு விசுவாசி என்றதால் எப்படி இருக்கணும் கவனிங்க. மார்க் 16:17. மார்க் 16:17. விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன. விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன. விசுவாசிகளுக்கு, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள். ஃபர்ஸ்ட் அடையாளமே ஒரு விசுவாசினா பேய் ஓட்டணும். நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு எதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள். விசுவாசிகள் கவனிங்க, கர்த்தருடைய பிள்ளைகள் கவனிங்க, வியாதியஸ்தர் மேல் கைகளை வைக்கணும். நீங்க இது ஊழியக்காரனுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு உத்தரவாதம் மட்டும் அல்ல. இது விசுவாசிகளாகிய நீங்களும் கைகளை வைத்து வியாதியஸ்தர்களுக்கு ஜெபிக்கலாம். கவனிங்கள் வசனத்தை. Are you limiting God in your life? நீங்கள் தேவனை மட்டுப்படுத்துகிறீர்களா? ஒவ்வொரு விசுவாசியும் செயல்படும் அங்கமாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு விசுவாசியும் செயல்படும் அங்கமாக இருக்க வேண்டும். எபேசியர் 4:16. ஒவ்வொரு அவயவமும் கிரியை செய்ய வேண்டும். Every part does its work. Read Ephesians 4:16. சபையை குறித்து எழுதப்பட்ட நிருபம், சபையை புரிந்து கொள்வதற்கு கர்த்தர் கொடுத்த ஒரு நிருபம். எபேசியர் 4 அதிகாரத்தில் லீடர்ஷிப் கிரேஸ், 5-fold மினிஸ்ட்ரி. அங்கே விசுவாசிகளுடைய பங்கு 16ஆம் வசனம். எபேசியர் 4:11-13 5-fold மினிஸ்ட்ரியுடைய ரோல் டிஃபைன் பண்ணப்பட்டிருக்கிறது. ஊழியர்களே கவனியுங்கள். நீங்கள் கேட்கிறவர்களாக இருந்தால் நம்முடைய பிரத்யேக அழைப்பு விசுவாசிகளை எக்விப் பண்ணணும். Are we limiting God in our ministry?
We can limit God in the way we operate in terms of dynamics, and we can limit God in terms of quantum of the ministry that we accomplish. நாம் தரத்திலும் எண்ணிக்கையிலும் தேவனை மட்டுப்படுத்த முடியும். விசுவாசிகள் எபேசியர் 4:16 ஒவ்வொரு அவயவமும் தன் தன் அளவுக்கு தக்கதாக கிரியை செய்கிறபடியே என்று வாசிக்கிறோம். Every part does its work. Every believer must be a functioning believer. Are you limiting God, my friend? Sister, brother, கவனிங்க. நீங்க தேவனை மட்டுப்படுத்துகிறீர்களா உங்கள் வாழ்க்கையில? Come out of your cave. Esther, don't play safe. நீயும் உன் தகப்பன் வீட்டாரும் அழிக்கப்படுவீர்கள். சவுலே, நீ ராஜ்யபாரத்திலிருந்து அகற்றப்படுவா. ஏலியே, உன்னுடைய குடும்பம் நாசமாகும். பாருங்க, இதெல்லாம் கடினமான வார்த்தைகள். இதெல்லாம் பைபிள்ல இருக்கிற வார்த்தைகள். Those who limited God and the consequences they faced. இருக்கீங்களா? ஆமென். கர்த்தருடைய வார்த்தை அபூர்வமாய் இருந்தது ஏலியின் நாட்களிலே. இங்கே கவனிங்க, லூக்கா 3ஆம் அதிகாரம். Turn your Bibles to Luke chapter 3. 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரத்தில் ஏலியினுடைய கதையை கேட்டீங்க. கர்த்தருடைய வார்த்தை அபூர்வமாய் இருந்தது. கர்த்தருடைய வார்த்தை வரல, பிரத்யட்சமான தரிசனம் இல்ல. இங்க கவனிங்க, லூக்கா 3, Luke chapter 3 verse 2. லூக்கா 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அன்னாவும் காய்பாவும் பிரதான ஆசாரியராய் இருந்த காலத்திலே, இங்க பாருங்க, ஹை பிரீஸ்ட், பிரதான ஆசாரியர்கள் 2 பேரு. எப்பயுமே ஒருத்தர் தான் இருப்பாங்க, இந்த இடத்துல தான் 2. இதுவே ஒரு கேள்விக்குறி தான். ஒரு அலையன்ஸ் கவர்மெண்ட் மாதிரி ஓடுது இங்க. அன்னாவும் காய்பாவும் பிரதான ஆசாரியராக இருந்த காலத்திலே, அண்ணா காய்பா, அண்ணா வந்து ஃபாதர் இன் லா, காய்பா வந்து மருமகன். ஃபேமிலி காரியமா எடுத்துக்கொண்டார்களோ, அபிஷேகத்தை இழந்து விட்டார்களோ, அழைக்கப்படாமல் அமர்த்தப்பட்டார்களோ, சரி, இது நம்ம சப்ஜெக்ட் இல்லை. பட் கவனிங்க, பிரதான ஆசாரியராக இருக்கிறார்கள். லூக்கா எவ்வளவு அழகா எழுதுகிறார், அல்லது ஆவியானவர் எவ்வளவு அழகா லூக்காவை எழுத வைத்திருக்கிறார். கவனிங்கள், லூக்கா 3:2. அண்ணாவும் காய்பாவும் பிரதான ஆசாரியராயும் இருந்த காலத்திலே வனாந்திரத்திலே சகரியாவின் குமாரனாகிய யோவானுக்கு தேவனுடைய வார்த்தை உண்டாயிற்று. தேவனுடைய வார்த்தை யாருக்கு உண்டாயிருக்கணும்? ஆசாரியனா இருக்கிறவனுக்கு தான் உண்டாரும். இது நீ பிரதான ஆசாரியன் வேற. You are a high priest. How come the word of the Lord did not come through you, sir? பதவியில் இருக்கிறீங்கல்ல, அங்கி மாட்டி இருக்கிறீங்கல்ல. ஹலோ, are you there? இங்க பாருங்க, பிரதான ஆசாரியர் இருந்தால் அதுக்கான உடுப்பெல்லாம் இருக்கும். இங்க பாருங்க, வனாந்திரத்திலே கர்த்தருடைய வார்த்தை யாருக்கு உண்டாகிறது? கர்த்தருடைய வார்த்தை யாருக்கு உண்டாகிறது? யோவானுக்கு உண்டாகிறது. யோவானுடைய ட்ரெஸ் என்ன? ஆசாரியனுடைய ட்ரெஸ் என்ன? உங்க ட்ரெஸ்ல இல்ல அபிஷேகம், உங்களுடைய பொசிஷன்ல இல்ல அபிஷேகம். தேவாலயத்தில் இருந்தார்கள், தேவனுடைய வார்த்தை வரவில்லை. பதவியில இருந்தார்கள், தேவனுடைய வார்த்தை வரவில்லை. சரியான உடுப்பு போட்டிருந்தார்கள், தேவனுடைய வார்த்தை வரவில்லை. வேடிக்கையாக நான் சொல்லுகிறது உண்டு, அங்கி போட்டிருக்கவனுக்கு கர்த்தருடைய வார்த்தை வரல, லுங்கி போட்டிருக்கவனுக்கு கர்த்தருடைய வார்த்தை வந்துருச்சு. It's not in your dress, sir. It is not in your position, sir. It is not even in your place or location, sir. It is the way that you're connected to God. தேவனிடத்தில் எந்த அளவுக்கு நீங்க கனெக்டடாக இருக்கிறீங்க. பிரதான ஆசாரியரா எதுக்கடா இருக்கிற என்று கேட்கணும் போல தோன்றுகிறது. கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறதற்காக ஒரு குறிப்பிட்ட ஸ்தானத்தில் வைக்கப்பட்டால் கர்த்தருடைய வார்த்தை வரவில்லை என்றால் எதற்கு அந்த இடம்? Why that place? Are you there? தெளிவாக கர்த்தர் பேசுகிறார். The Lord is speaking. The Lord is speaking. கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார். Are you limiting God in your life? தேவனை நீங்கள் மட்டுப்படுத்துகிறீர்களோ? தேவன் உங்களுக்காக திட்டத்தில் இருந்து விலகி விட்டீர்களோ? சௌகரியம் என்ற ஒரு காரியம் உங்களை இழுத்து பிடித்து விட்டதோ? சுயநலம் என்ற ஒரு காரியம் இழுத்து பிடித்து விட்டதோ?
கண்ணிருந்தும் தரிசனம் இல்லாமல் போய்விட்டீர்களோ? வாயிருந்தும் கர்த்தருடைய வார்த்தை வராமல் போய்விட்டதோ? ஹலோ, எது நம்ம லிமிட் பண்ணோம்? எது நம்ம லிமிட் பண்ணோம்? ஒரு 5 காரியங்களை சொல்லி முடிக்கிறேன். நம்பர் 1, ignorance. முதலாவது அறியாமை. தெரியல, ஆண்டவர் எனக்கு வைத்திருக்கிற பிளான் என்னன்னு தெரியல. கேட்கணும். ரட்சிக்கப்பட்ட உடனே பவுல் கேட்கிறாரு, ஆண்டவரே நான் என்ன செய்யணும்? நீர் யார் என்று தெரிந்து கொண்டேன். முதல் கேள்வி. 2வது கேள்வி, நான் என்ன செய்யணும்? கடைசி வரைக்கும் ஓடுறாரே, லக்கை நோக்கி ஆசையாய் தொடர்கிறேன்னு சொல்லுகிறாரே, நல்ல போராட்டத்தை போராடின ஓட்டத்தை முடித்தேன்னு சொன்னாரே, ஜீவகிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னாரே. See, he was very clear about his call. He was not ignorant. அந்த பரம தரிசனத்துக்கு நான் கீழ்ப்படியாதவனா இருக்க மாட்டேன் என்று அகரிப்பா ராஜா முன்னால கவர்மெண்ட் ஆபீசர் முன்னாடி சொல்றாரே. ஒரு இடத்துல அடித்து ஊருக்கு வெளியில இழுத்து தரதரன்னு இழுத்து செத்துட்டான்னு நினைச்சு தூக்கி போட்டாங்க. ஆனா கோமா ஸ்டேஜில் தெளிந்து திருப்பி அதே ஊருக்குள்ள போகிறானே. எருசலேமில் உபத்திரவம் இருக்கும் என்று தெரிந்தும் போகிறானே. He was so determined to go and fulfill God's purpose for his life in spite of odds and obstacles. தடைகள், எதிர்ப்புகள், சோதனைகள், கடினமான சூழ்நிலைகள் இருந்தாலும் அழைப்பை நிறைவேற்றுவதற்கு கவனமாக இருந்தானே. இருக்கீங்களா? ஆமென். முதலாவது ஆண்டவரை மட்டுப்படுத்துகிற காரியம் என்ன தெரியுமா? இக்னரன்ஸ், அறியாமை. எனக்கு தெரியாது, இதான் என்னுடைய லைஃபை குறித்து ஆண்டவருடைய பிளான் என்று தெரியாது. தெரியாமல் இருக்காதீர்கள். காத்திருங்கள், தேவ சமூகத்தில் போயிட்டு கேளுங்கள், ஆண்டவர் வெளிப்படுத்துவார். தேசத்தை குறித்தே ஆண்டவர் வெளிப்படுத்துவார். சின்ன சாமுவேல் முதல் முறை போய் பேச போறான். இதுவரைக்கும் பேசி பழக்கம் இல்லை. ஆனாலும் அங்கே போகும்பொழுது ஆண்டவர், இதோ இஸ்ரவேலிலே புதிய காரியத்தை செய்கிறேன். ஒரு வியாபாரி ஆபிரகாம், ஒரு பிசினஸ் மேன், கவனிங்க, ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம், அழிக்க போகிற பட்டணத்தை குறித்து ஆண்டவர் பேசுகிறாரே. ஆண்டவர் பேசுவார். What is God's plan for your life? Are you underperforming what God has planned for your life? ஒருவருக்கொருவர் உறவிலே இருக்கிற விசுவாசிகள் பராமரிப்பு குழுவிலே போய் வாய்ப்பு கிடைக்கும் பொழுது மற்றவர்கள் மீது நீங்கள் கைகளை வைத்து ஜெபிக்கணும். உங்கள் வரங்களை நீங்கள் செயல்படுத்தணும். கிருபை வரங்களை வெளிப்படுத்தணும். அதற்காகத்தான் ஆண்டவரை பயன்படுத்தி இருக்கிறார். Are you limiting God by not being in the right place, by not being in the right environment where God can use you? கர்த்தர் உங்களை பயன்படுத்தக்கூடிய இடத்துல இல்லாமல் போய்விட்டீர்களோ? அறியாமையிலே இருக்கிறீர்களோ? முதலாவது அறியாமை, ignorance. 2வது disobedience, தெரிந்தும் கீழ்ப்படியாமல் இருக்கிறதான முரண்டு பிடிக்கிற தன்மை. தெளிவா கர்த்தர் பேசிட்டாருங்க, தெளிவா பேசிட்டாரு ஆண்டவர். ஆனாலும் போகல. கவனிங்க, கிளியர் ஆர்டர் பேசிட்டாரு. அமலேக்கர்களை அழித்து விடு, 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம். ஆனால் அழிக்கவில்லையே. obedience is better than sacrifice. கீழ்ப்படிதல் பலியை பார்க்கிலும் மேலானது என்றதை அந்த இடத்துல 1 சாமுவேல் 15 பிறகு வாசிக்கலாம். சவுல் ராஜ்யபாரத்திலிருந்து அகற்றப்படுகிறார். மூன்றாவது sheer laziness, சோம்பேறித்தனம் அல்லது சுயநலம். selfishness or laziness, I put both together. சுயநலம். எஸ்தர், அரண்மனையிலே உனக்கு இந்த மகிமையான காரியத்தை செய்வதற்காகத்தானே அங்கே கொண்டு போயிருக்கிறார். இப்படிப்பட்ட காலத்திற்கு உதவியாயிருக்கும்படி, for such a time as this. That is the phrase you will read in
எஸ்தர் 4:14, எஸ்தர் 4:14 வாசிக்கலாம். இப்படிப்பட்ட காலத்திற்கு நீ உதவியாக இருக்கும்படி, ஒரு குறிப்பிட்ட காலத்திற்காக, ஒரு குறிப்பிட்ட தலைமுறையிலே, ஒரு குறிப்பிட்ட தேசத்திலே நடக்க வேண்டிய காரியத்திற்காக கர்த்தர் எழுப்பி இருக்கிற எஸ்தர், நீ சேஃபா விளையாட பார்க்கிற. யூ ஆர் ட்ரைங் டு பிளே சேஃப். கர்த்தர் கொடுத்த சுதந்திரத்தை ஏசா இழந்து விட்டான். அசதி, அசட்டை பண்ணினான் என்று வாசிக்கிறோம். He despised. We can limit God in our life. Amen. நீங்க பாருங்க, ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். இப்படி ஏசாவின் வாழ்க்கை முடிகிறது. தன் சேஷ்ட புத்திர பாகத்தை அலட்சியம் பண்ணினான், இழக்கிறான். ஆண்டவர் வைத்திருக்கிற காரியத்திலிருந்து அவன் வழுவுகிறான். ஏன்னா ஒருவேளை கஞ்சி, ஒருவேளை கூழு, செல்ஃப் இன்டல்ஜன்ஸ். எனக்கு வேணும், இப்ப வேணும். ஷார்ட் சைட்டட்னஸ், செல்ஃபிஷ்னஸ், ஷியர் லேசினஸ். ஒரு தாளந்து வாங்கினவன் ஒன்னும் செய்யல, சோம்பேறித்தனம், அண்டர் பெர்ஃபார்ம், லிமிட்டட் காட். நாலாவது காரியம், நம்பர் 4, பை கம்பேரிங். ரெண்டு விதத்தில் கம்பேர் பண்ணலாம். எனக்கு கொடுத்தது கொஞ்சம், அவனுக்கு 5 தாளந்து கொடுத்துட்டீங்க, அவனுக்கு 2 தாளந்து கொடுத்துட்டீங்க, எனக்கு மட்டும் 1 கொடுத்தீங்க, நான் செயல்படணும், நான் முடியாது, ஸ்ட்ரைக் பண்ணுறேன். அப்படி கூட இருந்திருக்கலாம் ஒரு தாளந்துக்காரன். கம்பேரிங். இன்னொரு காரியம், யோசுவா 7 வருஷத்துல 31 சேனையை வீழ்த்தி 20 பட்டணம் கைப்பற்றனே, இவ்வளவு செஞ்சுட்டேனே, மற்றவனை விட நிறைய பண்ணியிருக்கேனே. கம்பேரிசன். உங்களை விட கீழே இருக்கிறவங்கள பார்த்து நல்லா செஞ்சுட்டேனே, அல்லது நம்மளை விட அதிகமாக கெப்பாசிட்டி தாளந்துகளுடைய அவங்களுக்குலாம் அந்த தாளந்து இருக்கு, எனக்கும் தாளந்து தான் நான் செஞ்சிருப்பேன், எனக்கு இதுதானே கொடுத்துருக்காரு ஆண்டவர். கம்பேரிங், ஒப்பிட்டு பார்க்கிறதுனால நீங்கள் உங்களுக்கு வைக்கப்பட்ட காரியத்தை நீங்கள் இழப்பீர்கள். Are you there? அறியாமை, கீழ்ப்படியாமை, அசதி அல்லது அசட்டைத்தனம், ஒப்பிட்டு பார்த்தல், கம்பேரிங், கம்பேரிசன். எல்லாரோட நிறைய செஞ்சுட்டேனே, அல்லது எனக்கு மட்டும் இது கம்மியாக கொடுத்துருக்குறாங்க. இதெல்லாம், இந்த ஆட்டிடியூட் எல்லாம் நமக்கு என்ன ஆகும்னா, நாம் தேவனுக்காக செயல்பட வேண்டிய காரியம். ஆட்டிடியூடு பார்த்துக்கிடணும். 5வதாக, லேக் ஆஃப் ரெவலேஷன் ஆஃப் காட். ஆண்டவரை குறித்த சரியான வெளிப்பாடு இல்லை. ஆண்டவரை குறித்த சரியான வெளிப்பாடு இல்லை. ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற திட்டத்தை குறித்த வெளிப்பாடு இல்லை. அது முதலாவது இக்னரன்ஸ் ஆஃப் வாட் காட் ஹேஸ் ஃபார் யூ. இப்போ நான் சொல்றது என்ன தெரியுமா? ராங் ரெவலேஷன் ஆஃப் காட் ஹிம்செல்ஃப். ஆண்டவரை குறித்தே தவறான ஒரு கணிப்பு. அந்த தாளந்து உமைகளில் பார்த்தீங்கன்னா, அந்த தாளந்து உமைகள் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? அந்த ஒரு தாளந்து வாங்கினவன் அந்த எஜமானையே குறை சொல்லுவான். அந்த எஜமானையே குறை சொல்லுவான். ஆண்டவருக்கு பயந்து, அன்ஹெல்தி ஃபியர் இது. மத்தேயு 25:24 வாசிங்க. ஒரு தாளந்தையும் வாங்கினவன் வந்து, ஆண்டவனே, நீ விதைக்காத இடத்துல அறுக்கிறவரும் தெளிக்காத இடத்துல சேர்க்கிறவருமான கடினமுள்ள மனுஷன். பாருங்க, ஆண்டவரை சரியாக புரிந்து கொள்ளல. கடினமுள்ள மனுஷன், உமக்கு பயந்து. அதாவது
ஆண்டவர் நம்மோடு கூட எப்படி ஊழியம் செய்ய விரும்புகிறார், எப்படி நம்மை அவருடைய டீம்ல சேர்த்துக் கொள்கிறார், எப்படி நமக்கு ஒரு பங்கை கொடுக்கிறார், இதெல்லாம் புரியாமல் இருக்கிற ஆண்டவரை குறித்தும் அவருடைய வழிகளை குறித்தும் புரியாமல் அறியாமல் தவறாக ஆண்டவரை குறித்து நினைத்துக் கொண்டிருக்கிறதான ஒரு ரெவலேஷன், ராங் ரெவலேஷன் ஆஃப் காட் ஆர் லேக் ஆஃப் ரெவலேஷன் ஆஃப் காட், லிமிட் காட். இங்க பாருங்க, ஆண்டவரே நீர் இருந்திருந்தீரானால், யோவான் 11ஆம் அதிகாரம், என்னுடைய சகோதரன் பிழைத்திருப்பான். அப்படின்னா வியாதியா இருக்கும்போது அனுப்பி விட்டோம், நீங்க வியாதியை சுகமாக்குவீங்க, செத்து போனதுக்கு அப்புறம் மனசு செய்ய முடியாது. They had a limited revelation of God and His power, and therefore they limited God there. But God graciously came through and raised Lazarus. லாசருவை ஆண்டவர் உயிரோடு எழுப்பினார் கிருபையாக. இருக்கீங்களா? புரியுதா? ஆமென். Do not limit God in your life. Run the race that is set for you. உங்களுக்காக நியமிக்கப்பட்ட ஓட்டத்தை ஓடுங்கள். டிஸ்குவாலிஃபை ஆயிராதீங்க. ஒழுக்கத்துடன் இருங்க. ஃபுல் கெப்பாசிட்டிக்கு ஓடுங்க. நீங்கள் பாவமான காரியத்தை விட்டு விலகுங்க. நீங்கள் முழு பலனை பெற்றுக்கொள்ளும்படி ஓடுங்க. ஒருவனும் உங்களுக்கு இடத்தை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்க. இதெல்லாம் இன்னொரு செய்தியில கேட்டுட்டீங்க. ஆனால் இதுல நீங்க கேட்கிற செய்தி என்ன தெரியுமா? Don't limit God. Rise to your full potential. உங்களுக்காக வைக்கப்பட்ட முழுமையான திட்டத்தில் நீங்கள் நுழைவதற்கு கவனமாக இருங்கள். God loves you and He has a plan for your life, and that plan is much bigger than what you imagine it to be right now. நீங்கள் இப்பொழுது கற்பனை செய்து பார்க்கிறதை விட பெரிதாக இருக்கிறது. நீங்கள் அதை புரிந்து கொள்வதற்காக தேவ சமூகத்திலே காத்திருந்து பெற்றுக்கொள்ளுங்கள். கிதியோனே, நீ உன்னை மற்றவர்கள் யார் என்று உன்னை சொல்லுகிறார்கள், அதை வைத்தே நீ கணித்து கொண்டிருந்தாய். உன் வீட்டில் யாரும் உன்னை மதிக்கல. ஆகவே நீ கர்த்தர் உன்னை தேசத்திற்காக அழைக்கும் பொழுது நீ என்னால் முடியாது, என் குடும்பத்திலே என்னை மதிக்க மாட்டாங்க யாரும், எப்படி நீங்க என்ன இவ்வளோ பெரிய காரியத்துக்காக கூப்பிடுறீங்க, என்னால் எப்படி முடியும்? Don't allow people to put you in a box. கர்த்தர் உங்களை எப்படி பார்க்கிறார்? பராக்கிரமசாலியே என்று கர்த்தர் பார்க்கிறார். கிதியோனே, நீ உன்னை பார்க்கிற விதத்திலே அல்ல, உன் குடும்பத்திலே உள்ள மக்கள் உன்னை பார்க்கிற விதத்திலே அல்ல, நீ எப்படிப்பட்டவன் என்பதை தேவன் முடிவு செய்யட்டும். Let God decide who you are. Don't allow anybody else to describe who you are. Let God describe who you are and begin to have a revelation of that and embrace that. அதை பெற்றுக்கொள்ளுங்க. உனக்கு இருக்கிற பலத்தோட போ. போக பயப்பட்டாயானால் நீ தகுதி இழந்துருவப்பா. பயப்படாதப்பா, போப்பா. உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா? ஆமென். கர்த்தர் அங்கே கிதியோனை பயன்படுத்தினார். பராக்கிரமசாலியே என்று கர்த்தர் அழைத்தார். நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஹல்லேலூயா. இங்க பாருங்க 15ஆம் வசனம். நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம். இதோ மனாசேயிலே என் குடும்பம் மிகவும் எளியது, என் தகப்பன் வீட்டில் நான் எல்லாரிலும் சிறியவன் என்றான். தகப்பன் வீட்டில் எல்லாரிலும் நான் சிறியவன். என்னுடைய ட்ரைபு சின்ன ட்ரைபு. நான் உன்னோட இருப்பேன் கிதியோன், நீ பராக்கிரமசாலி, இருக்கிற பலத்தோட போ, உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா? கர்த்தருடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிற திட்டத்தை புரிந்து கொள்ளுங்க. சோம்பேறித்தனம் வேண்டாம், கீழ்ப்படியாமை வேண்டாம், அறியாமை வேண்டாம், போட்டி மனப்பான்மை வேண்டாம், தேவனை குறித்த வெளிப்பாடு இல்லாமலும் இருக்க வேண்டாம். கர்த்தர் உங்களை கொண்டு செய்ய விரும்புகிற முழு காரியத்தையும் செய்யட்டும். ஆமென். முழுமையா விட்டு கொடுங்க. சரண்டர் யுவர்செல்ஃப் கம்ப்ளீட்லி டு காட். ஆவி ஆத்துமா சரீரத்தை விட்டு கொடுங்க. ஆண்டவர் உங்களை பயன்படுத்துவாராக. May the Lord call you out of your cave
அரணிலிருந்து வெளியே வா சகோதரனே சகோதரியே. இப்போ இருக்கிற அந்த சிறிய அறைக்குள்ளே இருந்து வெளியே வா. கர்த்தர் உன்னை அழைக்கிறார். கிருபைகளை தருவார், அபிஷேகத்தை தருவார், கோலை கொடுப்பார். ஓ, நீ கோலை நீட்டும் பொழுது செங்கடல் பிளக்கும், கண்மலிருந்து தண்ணீர் வரும். கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார். கரங்களை உயர்த்துவோமா எல்லாரும்? இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே, எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். Lord, thank you, Lord, for the word that you spoke to us. எங்களோடு கூட பேசி இருக்கிற வார்த்தைகளுக்காக ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். Thank you, Jesus. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. தெளிவாக எங்களோடு பேசி இருக்கிறீர். Lord, you have spoken to us very, very clearly. You do not want us to limit you in our lives. எங்கள் வாழ்க்கையில உம்மை மட்டுப்படுத்த நீர் விரும்பவில்லை. ஆண்டவரே, நீர் அழைத்த அழைப்புக்கு பாத்திரவான்களாக நடந்து கொள்ள ஆண்டவரே எங்களை மறுபடியும் நினைப்பூட்டினீர். Lord, God size to dream இருக்கும் when it is coming from God. தேவன் கொடுக்கும் பொழுது அடிமையாக போன யோசேப்பை கர்த்தர் தேசத்திலே பிரதமராக உயர்த்தினார். யாரும் பார்க்காத ஒரு இடத்துல அப்பா உன்னை லிமிட் பண்ணாரு, அப்பா உன்னை வரையறைப்படுத்தினார். தாவீதே, தீர்க்கதரிசிகளை உன்னை மட்டுப்படுத்தினான், உன்னை ஒரு பாக்ஸ்குள்ள போட்டு வச்சான். தீர்க்கதரிசி உன்னை அப்பா அம்மா சகோதரர்கள் வைத்தாங்க. ஆனால் தாவீதே, நீ தேவன் உன்னை அழைத்த அழைப்பை புரிந்து கொண்டு எழும்பினாய். கோலியாத்தை அடிக்கிறதற்கு எழும்பினான். ஆனா இங்க அதுலாம் குகைக்குள்ள கொஞ்சம் கூட இருந்துட்டான். Don't be there. Don't allow anybody to put you in a box or a small cage. You're not a caged parrot. You're called to fly. Amen. உன்னதமானவருடைய பணியை செய்வதற்கு உயர்ந்த ஸ்தலத்திலே இருந்து நீங்கள் ஆமென் கிறிஸ்துவுடனே கூட உங்களை உன்னதத்திலே அமர செய்திருக்கிற கர்த்தரை பாருங்கள். கர்த்தர் உங்களுக்காக வைத்திருக்கிற திட்டத்துக்குள்ளே முழுமையாக நுழையுங்கள். ஃபாதர், தேங்க் யூ ஃபார் ஸ்பீக்கிங் டு அஸ். எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். எங்களை தாழ்த்தி விட்டு கொடுக்கிறோம். நாங்கள் உம்முடைய திட்டத்திற்கு உமக்கு விட்டு கொடுக்க முழுமையாக எங்கள் வாழ்க்கையின் லட்சியத்தில், எங்கள் வாழ்க்கையின் லட்சியம் என்று சொல்வதை விட நீர் வைத்திருக்கிற நோக்கத்தை நிறைவேற்ற எங்களுக்கு கிருபை தார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். Praise the Lord. கர்த்தர் நம்மோடு கூட இன்றைக்கு பேசினார் என்று விசுவாசிக்கிறேன். So stretch yourself. உங்களுடைய கெப்பாசிட்டி லிமிட் பண்ணாதீங்க. ஆமென். ஆண்டவர் கொடுக்கிற, அதாவது நீங்க உங்களுடைய டேலண்ட்டு, ட்ரைனிங்கு, எக்ஸ்பீரியன்ஸு இதெல்லாம் ஒரு லெவல். பட் அதோடு கூட தேவ கிருபை, தேவனுடைய எம்பவர்மெண்ட்டு, அதுதான் த ரியல் கெப்பாசிட்டி ஒரு கர்த்தருடைய பிள்ளைக்கு, ஒரு கர்த்தருடைய ஊழியனுக்கு. கர்த்தர் நம்மோடு கூட பேசினார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அவர் அழைப்பை அனுசரிப்பேன், அவர் கன்சிடர் ஹிஸ் கால் என்ற ஒரு பாடல் பாஸ்டர் யேசுதாஸ் அவர்கள் பாடுவார்கள். கர்த்தருடைய நாமத்தை நாம் மையப்படுத்துவோம். நல்ல தகப்பனே, எங்களை தாழ்த்துகிறோம், எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம், உங்க அன்பு கரத்தில் விட்டு கொடுக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கொடுக்கிற எல்லா கிருபைகளுக்காக மறுபடியுமாக உம்மை துதிக்கிறோம். இந்த பாடல் பாடும் பொழுது, கேட்கும் பொழுது ஆண்டவரே, நாங்கள் எங்களுடைய கெப்பாசிட்டியை என்லார்ஜ் பண்ணுவதற்கு விட்டு கொடுக்க, உம்முடைய அழைப்புக்கு ஆண்டவரே எங்களை விட்டு கொடுக்க, எங்களுடைய திறமைக்கும் தாளந்துக்கும் மட்டுமல்ல, அப்படி செய்வீராக. பாடல் மூலம் எங்களோடு பேசுவீராக. செய்தி மூலம் பேசின தேவன் பாடல் மூலம் பேசுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். இந்த பாடலை பாடும் பொழுது கர்த்தருக்கு நம்முடைய காணிக்கைகளை நாம் செலுத்தலாம். ஆமேன். என்னை அழைத்தவரே, வழி நடத்துவீரே, உங்க கரம் இருக்க பயம் இல்லையேன்னு பாட்டு பாடுறோம். எதற்காக அழைக்கிறார்? When God calls a person, he has got a plan. ஒரு மனிதனை ஆண்டவர் அழைக்கும் போது ஒரு நோக்கத்தோடு அழைக்கிறார். மீன் பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள், என் பின்னே வாருங்கள், உங்களுக்கு ரெஸ்ட் அப்படின்னாரா? இல்ல, உங்களை மனுஷரை பிடிக்கிறவளாக்குவேன். ஒருத்தர் டாக்ஸ் கலெக்டரா இருக்கிறாரு, என் பின்னால வாப்பாங்கிறாரு, நான் இன்னொரு வேலை வச்சிருக்கேங்கிறாரு. நீங்க உங்களை என்னை ஆண்டவர் அழைக்கிறது அவருடைய வேலையை செய்ய, இளைப்பாற இல்ல, to do something for him and what he expects. அவர் எதிர்பார்ப்பதை செய்வதற்கு. தர்மையான வேளையில ரெண்டு கரங்களை உயர்த்தி, அவர் அழைப்பை அனுசரித்தே தொண்டு செய்வேன் என் ஆண்டவர்க்கே. அர்ப்பணித்து பாடலாமா? தொண்டு செய்வேன் என் ஆண்டவருக்கே.
தகப்பனே, உம்முடைய பாதத்தில் எங்களை படைக்கிறோம். உம்முடைய வேலை செய்யங்களை அர்ப்பணிக்கிறோம். ஒன்றுமே செய்யாமல் கழித்து விட்ட நாட்களுக்காய் வருத்தப்படுகிறோம். Help us Lord, give us the same passion. உங்களுக்குள்ள அதே பாரத்தை தருவீராக. Help us to do something for you. அவர் அழைப்பை அனுசரித்தேன், அவர் அழைப்பை அனுசரித்தேன், அவர் அழைப்பை அனுசரித்தேன், தொண்டு செய்வேன் என் ஆண்டவர்க்கே, தொண்டு செய்வேன் என்றும், தொண்டு செய்வேன் என்றும், தொண்டு செய்வேன் என் ஆண்டவர்க்கே, தொண்டு செய்வேன் என்றும், தொண்டு செய்வேன் என்றும், தொண்டு செய்வேன் என் ஆண்டவர்க்கே. காடானாலும் மேடானாலும், காடானாலும் மேடானாலும், காடானாலும் மேடானாலும், தொண்டு செய்வேன் என் ஆண்டவர்க்கே. ஒப்புக்கொடுங்கள். தொண்டு செய்வேன் என்றும், தொண்டு செய்வேன் என்றும், தொண்டு செய்வேன் என் ஆண்டவர்க்கே, தொண்டு செய்வேன் என்றும், தொண்டு செய்வேன் என்றும், தொண்டு செய்வேன் என் ஆண்டவர்க்கே. I'll be somewhere working, I'll be somewhere working, I'll be somewhere working for my Lord. I'll be somewhere working, I'll be somewhere working, I'll be somewhere working for my Lord. When He calls me, I will answer. When He calls me, I will answer. When He calls me, I will answer. I'll be somewhere working for my Lord. நகரானாலும் கிராமமானாலும், நகரானாலும் கிராமமானாலும், ஆண்டவர் என்னை ஊழியத்துக்கு அழைத்து சென்னையிலே ஒரு பயிற்சியை கொடுத்து அதை முடிக்கிற வேளையில் 4 வருட படிப்பின் முடிவில் உன்னை மதுராந்தகம் கொண்டு போவேன் என்று ஆண்டவர் சொல்லி அந்த ஊருக்கு சென்று சுமார் 40 வருடங்கள் ஆகிறது. அந்த ஊருக்கு சென்றவுடன் அந்த மதுராந்தகம் டவுனை சுற்றி எத்தனை கிராமங்கள் இருக்கின்றன என்று ஒரு கணக்கெடுத்து அந்த தாலுக்காவில் 224 கிராமங்கள் என்று அறிந்து இந்த 40 வருடங்களாய் ஜெபித்து 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 ஆண்டவரே, இந்த 224 கிராமங்களிலும் ஆலயம் இல்லாத கிராமம் இல்லை, ஜெபக்குழு இல்லாத தெரு இல்லை, வேதாகமம் இல்லாத வீடு இல்லை, இயேசுவை தெரியாத எவரும் இல்லை என்கிற தரிசனத்தோடு ஜெபித்து 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 இன்னைக்கு 150க்கும் அதிகமான கிராமங்களிலிருந்து மக்கள் இன்னைக்கு சபைகளுக்கு வருகிறார்கள். இப்பொழுது 196 கிராமங்கள் தாலுகாக்கள் புதிதாக பிரிக்கப்பட்ட போது 196 ஒரு சில கிராமங்கள் தான் இருக்கின்றன, ஆலயம் இல்லாத கிராமங்கள் 20-30க்குள்ள. அவைகளிலும் ஜெபங்கள் நடக்க, ஜெப வீடுகள் எழும்ப, ஊழியங்கள் நடக்க, ஊழியர்கள் எழும்ப, ஊழியர்கள் அனுப்பப்பட திட்டங்களை தருகிறார் ஆண்டவர். அதை செயல்படுத்தி கொண்டிருக்கிறோம். இந்த கிராம ஊழியங்களுக்காய் ஜெபியுங்கள். கிராமங்கள் சந்திக்கப்பட வேண்டும் என்ற தரிசனத்தோடு இருக்கிற ஊழியர்களுக்காய் ஜெபியுங்கள். ஆலயம் இல்லாத கிராமங்களில் ஆலயங்கள் எழும்ப நீங்கள் ஜெபியுங்கள். ஆண்டவர் இந்த கிராமங்கள் சந்திக்கப்பட ஒரு பெரிய பாரத்தை தந்ததற்காய் கர்த்தரை துதிக்கிறேன். இயேசு கிராமங்கள் தோறும் சுற்றி திரிந்தார். அதனால் தான் எல்லா கிராமங்களும் சந்திக்கப்பட வேண்டும். ஏராளமான வசதி குறைவுகள் இருந்தாலும் இந்த கிராமங்கள் எல்லாம் சந்திக்கப்பட வேண்டும். இப்பொழுது வட இந்தியாவுக்கும் சென்று ஒரிசாவில் ஒரு தாலுகாவை தத்தெடுத்து, ஒரு மாவட்டத்தை தத்தெடுத்து
அங்க இருக்கிற கிராமங்கள் எல்லாம் சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும் என்று ஆண்டவருடைய வழி நடத்துதல் காரியங்களை செய்கிறோம். விசுவாசிகளை உற்சாகப்படுத்துகிறோம். தமிழ்நாட்டிலிருந்து மற்ற மாநிலங்கள் சந்திக்கப்பட வேண்டும் என்ற பாரத்தை கர்த்தர் தந்ததற்காய் கர்த்தரை துதிக்கிறேன். அந்த பாரத்தை இன்று இரவு கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. இந்த ஜெபத்தில் கலந்து கொண்டிருக்கிற உங்களுக்கு நான் ஏதாவது ஒன்றை கர்த்தருக்காய் செய்ய வேண்டும். வீட்டை தந்திருக்கிறார், கார் தந்திருக்கிறார், பணத்தை தந்திருக்கிறார், எல்லாவற்றையும் தந்திருக்கிறார். என்னால் போக முடிந்தால் நான் போவேன், போக முடியாவிட்டால் ஒருவரை அனுப்புவேன், அனுப்ப முடியாவிட்டால் என்னிடம் இருக்கிறதை கொடுத்து இந்த ஊழியங்களை தாங்குவேன் என்று முன்வாருங்கள். தேசம் தேவனை அறியட்டும், பரலோகம் மகிழட்டும். அதற்கு நாம் நம்முடையவைகள் பயன்படட்டும். பசியானாலும் பட்டினியானாலும் தொண்டு செய்வேன் என் ஆண்டவர்க்கே. மழையானாலும் வெயிலானாலும் தொண்டு செய்வேன் என் ஆண்டவர்க்கே. சொல்லுங்க. லாபமானாலும் நஷ்டமானாலும் தொண்டு செய்வேன் என் ஆண்டவர்க்கே. கடைசியா வாழ்வானாலும் வாழ்வானாலும் சாவானாலும் வாழ்வானாலும் சாவானாலும் வாழ்வானாலும் சாவானாலும் தொண்டு செய்வேன் என் ஆண்டவர்க்கே. I'll be somewhere working, I'll be somewhere working, I'll be somewhere working for my Lord. I'll be somewhere working, I'll be somewhere working, I'll be somewhere working for my Lord. தொண்டு செய்வேன் என்றும் தொண்டு செய்வேன் என்றும் தொண்டு செய்வேன் என் ஆண்டவர்க்கே. தொண்டு செய்வேன் என்றும் தொண்டு செய்வேன் என்றும் தொண்டு செய்வேன் என் ஆண்டவர்க்கே. இந்த ஜெபத்தில் ஒரு தரிசனத்தை கர்த்தர் தருவாராக. நம்மை செயல்படுகிறவர்களாய் கர்த்தர் மாற்றுவாராக. ஆமென். பிரைஸ் காட். ஆண்டவர் இன்றைக்கு நம்மோடு கூட இடைப்பட்டார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆஃப்டர்நூன் லைவ் ப்ரோக்ராம் இருக்கிறது, மறந்துவிட வேண்டாம். ஜூலை 1 50 நாள் ஜெபம் இருக்கிறது. அதை லிங்க் கேளுங்க, மற்றவர்களுக்கும் நீங்கள் அனுப்புங்க. ஆமேன். நிறைய பேர் கலந்து கொள்ள நம்ம ஜெபிப்போம். ஜெபமணி முடிக்கலாமா? தகப்பனே, எங்களோடு கூட இந்த நாளிலே இடைப்பட்டதற்காக ஸ்தோத்திரம். உங்க கிருபை எங்களோடு கூட இருக்கிறதை நாங்கள் உணர்கிறோம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். Lord, we submit and yield ourselves to you. இயேசுவின் கிருபை, பிதாவின் அன்பு, ஆவியானவர் சிநேகம், காவல் வழி நடத்துதல் எங்கள் யாவரோடும் கூட இன்றும் என்று சதா காலங்களும் இருப்பதாக. ஆமேன். என்று சொல்லுவோமா? நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை ஒருபோதும் மறவாதே. ஆமேன். Thank you. God bless you. See you in the afternoon.